போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் தென்காசி ஆகாசின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நமது பாடம் 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் லெசன் 2 இல்லையா? இன்றைக்கி ஏற்கனவே நம்ம ஒரு லெசன் பார்த்துட்டோம். இன்றைக்கி செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன். ஸோ தீவிர தேசியவாதம்னா என்ன சார், அது எப்படி சார் எழுச்சி அடைந்தது, சுதேசி இயக்கம்னா என்ன சார் அப்படிங்கிறதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு பள்ளி பாட புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக், அது தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ, ஏன்னா நம்ம பைலிங்குவலாக தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு பாடத்தை கவனிச்சிங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஏன்னா புக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்செப்டை எடுத்து சொல்கிற வேலையை தான் நான் பார்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக கிளாஸை கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய பாடம். ஓகே, ஸோ பாடத்தை பாருங்கள். இந்த பாடத்தில் வேறு என்னெல்லாம் சார் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், வங்க பிரிவினை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வங்க பிரிவினை எப்போ நடந்தது? 1905. ஸோ வங்க பிரிவினையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், ஸோ இந்தியாவில் வங்காளம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாகாணம் இருந்தது. இந்த மாகாணம் இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றுவாயாக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, தேசிய இயக்கத்தினுடைய நர்வ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டலமாக இருந்தது. ஏன்னா ஒரு காலத்தில் தலைநகர் வங்காளத்தில் தான் இருந்தது, கல்கத்தாவில், உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அந்த வங்கத்தை பல காரணங்களுக்காக பிரிச்சிருந்தாங்க. அதை பற்றி முழு விவரங்கள் அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வங்க பிரிவினை, அந்த வங்க பிரிவினையினுடைய எதிர்ப்பு இயக்கமாக உருவானது தான் சுதேசி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதனுடைய எதிர்ப்பாக தோன்றிய இயக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுதேசி இயக்கத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுதேசி இயக்கத்தினுடைய விளைவாக வளர்ந்தது தான் தீவிர தேசியவாதம், எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரேடிக்கல் அண்ட் மிலிட்டன்ட் தாட்ஸ், இதை தான் நம்ம பற்றி படிக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து தீவிர தேசியவாதத்தை பற்றி படிக்க போகிறோம் இந்த பாடத்தில். தொடர்ந்து தீவிர தேசியவாதிகள் எல்லாரும் கைது செய்யப்பட்டதால் புரட்சிகர தேசியவாதம் வெடித்தது. அந்த புரட்சிகர தேசியவாதத்தை பற்றி படிக்கிறோம். ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு படிக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த எப்படி வங்காளத்தில் நடந்த அந்த சுதேசி இயக்கம் மற்ற இடங்களுக்கும் பரவிச்சு, அதில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருந்த சில லீடர்ஸை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். வஉசி, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்களை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தில் வங்க பிரிவினை, சுதேசி இயக்கம், தீவிர தேசியவாதிகளுடைய எழுச்சி, ஸோ தொடர்ந்து புரட்சிகர தேசியவாதம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம், இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி. ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். பாடத்தில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் என்ன சார் அப்படின்னு சொன்னால், அதாவதுங்க நம்ம ஏற்கனவே போன பாடத்தில் பார்த்துருந்தோம், இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. எந்த வருஷம் ஆரம்பிச்சிருந்தாங்க? 1885. ஓகேயா? சரி. 1890 1900 இதுதான் 19வது நூற்றாண்டில், அதாவது 19th centuryயில் கடைசி 10 வருஷம். இந்த கடைசி 10 வருஷத்தில் பை த லாஸ்ட் டிகேட் ஆஃப் த 19th century, 19ஆம் நூற்றாண்டின் இறுதி 10 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் காங்கிரஸை வழி நடத்திட்டு போனவங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஆரம்பத்தில் இருந்த இதோடைய தலைவர்கள் பேர் என்ன? மாடரேட்ஸ், மிதவாத தேசியவாதிகள்னு அர்த்தம். அதாவது ஆரம்ப காலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை ஆரம்பித்து அந்த மிதவாத தேசியவாதிகள் இருக்காங்கல்ல, அவங்க தான் காங்கிரஸை என்ன செஞ்சாங்க, டாமினேட் பண்ணாங்க, அவங்க தான் இருந்தாங்க. பட் இந்த காங்கிரஸ், ஒவ்வொரு காங்கிரஸ் கூட்டத்திலையும் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது இல்லையா? கடைசி 10 ஆண்டுகளில், 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி 10 ஆண்டுகளில் இந்த மிதவாத தேசியவாதிகளுக்கு எதிராக, மிதவாத தேசியவாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான வெறுப்பை அங்கே தென்பட்டுச்சு. அதாவது காங்கிரஸுக்கு உள்ளேயே, காங்கிரஸில் இருந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதிலேயே 2 மனம் எண்ணமுடைய மக்கள் உருவாயிருந்தாங்க. ஒன்று மிதவாத தேசியவாதிகள், இன்னொன்று தீவிரவாத தேசியவாதிகள். அதை பற்றி தான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டின் இறுதி 10 ஆண்டுகளில் மிதவாத அரசியலுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான வெறுப்பு எங்கேயே உருவானுச்சு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், வித்தின் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவானுச்சு. ஸோ இதுதான் எவ்வாறு அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், தீவிர தேசியவாதம் என்று அறியப்பட்டது. தீவிர தேசியவாதம் என்று அறியப்பட்டது. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் ரேடிக்கல் அண்ட் மிலிட்டன்ட் தாட்ஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது ஒரு புது ட்ரெண்ட் ஒன்று உருவாகுதுங்க. காங்கிரஸோட ஆரம்ப கால உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. ஆரம்ப காலத்தில் உயர் ஜாதியை சார்ந்தவங்க, உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க, நல்ல வசதி படைத்தவங்க இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் எஜுகேட்டட் மிடில் கிளாஸஸ்லாம் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் லோயர் கிளாஸஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. இவங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட தாட்ஸ்லாம் மாறுது.
அவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒத்து போய் ஏதாவது ரீஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க மிதவாதிகள். ஆனால் பட் தீவிரவாதிகள் அப்படின்ற எண்ணமுடையவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முற்போக்காளர்களாக இருந்தார்கள், போர்க்குணம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரேடிக்கல் அண்ட் மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ ஒரு புதிய, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் இறுதி 10 ஆண்டுகளில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு உள்ளேயே ஒரு வெளிப்படையான வெறுப்பு. அந்த வெளிப்படையான வெறுப்புங்கிறது என்ன சொல்றாங்கன்னா கான்ஸ்பீசியஸ் ரிசென்ட்மெண்ட், ஒரு வெளிப்படையான வெறுப்பு தோன்றுது. அந்த வெளிப்படையான வெறுப்பு தான் ஒரு புதிய போக்காக தோற்றம் பெறுகிறது. அந்த புதிய போக்குக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரீமிசம்னு பேர், தீவிர தேசியவாதம்னு பேர். இந்த தீவிர தேசியவாதிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா முற்போக்காளர்கள். எப்படி அழைக்கப்பட்டாங்க? முற்போக்காளர்கள் அல்லது போர்க்குணம் மிக்கவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்களுடைய தாட்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க மிதவாதிகளுடைய அணுகுமுறை என்னவா இருந்தது? ட்ரிபிள் பின்னு சொல்லக்கூடிய P3ன்னு சொல்லுவோம். ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட். இதுதான் இல்லையா? ஆங்கிலேய அரசிட்ட கொண்டு போய் மனு கொடுக்கறது, அதுக்கு மன்றாடுறது, தீர்மானங்கள் இயற்றுறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் பார்த்தாங்க மிதவாத தேசியவாதிகள். இந்த மிதவாத தேசியவாதிகளுடைய அணுகுமுறை என்ன சொல்லலாம்னா கவனமான அணுகுமுறைன்னு சொல்லலாம். அழகா எப்படி சொல்லலாம்னா கேசியஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அது என்னது? மனு சமர்ப்பித்தல், மன்றாடுதல் அப்படின்னு சொல்றோம். அதான் என்னது? பிரேயர் அண்ட் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது அழகா எப்படி சொல்லலாம்னா இறைஞ்சுதல் கொள்கை அப்படிங்கலாம். மெண்டிகன் பாலிசின்னு, அதாவது மிதவாத தேசியவாதிகளுடைய அந்த ப்ரே பண்றது, பெட்டிஷன் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய கவனமான அணுகுமுறைகள். அதாவது ஆங்கிலேய அரசை எதிர்க்காம அவர்களோடு ஒத்து போய் அவங்கள்ட்ட பெட்டிஷன் கொடுக்கறது, ப்ரே பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய இறைஞ்சுதல் கொள்கைகள். அந்த இறைஞ்சுதல் கொள்கைகளை இந்த முற்போக்காளர்கள், அந்த புரட்சிகர எண்ணமுடையவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மிலிட்டன்ஸ், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போர்க்குணம் மிக்கவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, விமர்சிக்காங்க கடுமையாக. இப்படி விமர்சித்தது, அந்த மிதவாத தேசியவாதிகளுடைய அரசியலை கடுமையாக விமர்சித்ததில் முக்கிய பங்கு யாருடையதுன்னா இந்த 3 பேர் தான். ஸோ அந்த 3 பேருடைய பேர், இந்த போர்க்குணம் யாருடைய தலைமையில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த 3 பேர் தலைமையில் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. யார் சார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் பிபின் சந்திரபாலர், பஞ்சாபில் லாலா லஜபதி ராய், லால் பால் என்று சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேருடைய தலைமையில் தான் தீவிர எண்ணமுடைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் என்ன செஞ்சாங்க? வெகுண்டு எழுந்தாங்க. தீவிர தேசியவாதம் எழுச்சி அடைஞ்சுது சொல்லலாமா? பாலகங்காதர திலகர் எந்த ஏரியா நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அவங்க இருந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாலகங்காதர திலகர், வங்காளத்தில் யார்? பிபின் சந்திர பால், பஞ்சாப்ல யார்? லாலா லஜபதி ராய். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி சார், என்ன சார் அப்படின்னா ஏன் சார் காங்கிரஸுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு மிதவாத அரசியலுக்கு எதிராக, இதுக்கு நம்ம மிதவாதிகள் தீவிரவாதிகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸோ அடுத்த கிளாஸில் தீவிரவாதிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ மிதவாதிகள் தீவிரவாதிகள் யாருங்கிறதுல ஒரு நல்ல ஐடியா இருக்கணும். மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது ஆரம்பகால காங்கிரஸ் தலைவர்கள் மிதவாதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். இவர்கள் ஆங்கிலேய அரசோடு ஒத்துப்போகக்கூடிய பழக்க வழக்கத்தை கொண்டிருந்தனர். ஆங்கிலேய அரசை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. மக்களுக்கு தேவையான நிர்வாக சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசிடம் கெஞ்சி போராடி வாங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். அதுக்கடுத்து காங்கிரஸில் வந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அதுக்கடுத்து வந்தவங்க என்னவா இருந்தாங்கன்னா மிலிட்டன்ஸாக இருந்தாங்க. ரேடிக்கல் தாட்ஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. நிறைய போர்க்குணம், புரட்சிகர எண்ணங்கள் இருந்துச்சு. அவங்க எப்படின்னா எதுக்கு அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு, அவங்கள்ட்ட போராடி நம்ம உரிமையை வாங்குவோம். அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும். கோடி கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும்னாரு திலகர் இல்லையா? பிபின் சந்திரபாலர், பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்கெல்லாம் ஆங்கிலேய அரசு கூட என்ன செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட கெஞ்சி போகிறத அவங்க விரும்பலை. அவங்கள மிஞ்சணும்னு நினச்சாங்க. நம்முடைய உரிமையை நம்ம கேட்போங்க, அவங்கள்ட்ட ஏங்க போய் நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, எதுக்கு சார் மிதவாத தேசியவாதிகள் அந்த குரூப்பில் இருந்தே, காங்கிரஸில் இருந்த மிதவாதிகள்ட்ட இருந்து தீவிரவாதம் எப்படி சார் வளர்ந்தது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு 3 ரீசன் சொல்கிறாங்க. இத்தகைய போக்கு வளர்ச்சி பெற்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று என்னென்னா, காங்கிரஸ் எப்போ ஆரம்பித்தாங்க? 1885 ஆரம்பித்தாங்க இல்லையா? காங்கிரஸ் எப்போ ஆரம்பித்தாங்க? 1885. இந்த காங்கிரஸ் ஆரம்பித்ததுலேருந்து 1905 வரைக்கும் இந்த காங்கிரஸை வழி நடத்தினவங்க யார்? மாடரேட்ஸ் இல்லையா? சரி, ஒவ்வொரு வருஷமும் இந்திய தேசிய காங்கிரஸில் மெம்பர் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? 85, 86, 87, 88 மெம்பர்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க
இல்லையா? சரி, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, மெம்பர்ஸ். ஆனால் மெம்பர்ஸ்லாம் ஒரே சிந்தனையில் இருக்காங்களா? இல்லை. அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, அந்த மாடரேட் பாலிடிக்ஸை வந்து என்ன செய்கிறாங்க, ஆப்போஸ் பண்ணக்கூடியவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய உட்குழுக்கள் உருவானுச்சு. அதை தான் சொல்கிறாங்க ஃபேக்ஷனலிசம் இன் த காங்கிரஸ். இது ஒரு காரணம். இத்தகைய போக்கு, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு எதிரான ஒரு போக்கு உருவாக காரணம் என்ன? மிதவாத அரசியலுக்கு எதிராக தீவிரவாதம் வளருவதற்கு என்ன காரணம்னா, காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய உட்குழுக்கள் உருவானுச்சு. அடுத்து, மிதவாத தேசியவாதிகளின் அரசியல் நடவடிக்கைகளால் ஏற்பட்ட மனச்சோர்வு. 1885 இருந்து 1905 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்ன செய்கிறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்தக்கூடிய மிதவாத தலைவர்கள், அரசியல்வாதிகள் எந்த விதமான சாதனையையும் பண்ணலை, சொல்லிக்கிடுற மாதிரி. ஸோ அப்போ அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளால் நிறைய மனச்சோர்வு ஏற்படுது மற்ற மெம்பர்ஸ்கிட்ட, அதே காங்கிரஸில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களிடம். அதுதான் சொல்கிறாங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் த மாடரேட் பாலிடிக்ஸ். ஓகே, தென் லாஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா, முக்கியமாக தீவிரவாதம் எழுச்சி அடைய முக்கியமான காரணம் எக்ஸ்ட்ரீமிசம் என்ன அப்படின்னு சொன்னால், வங்காளத்தை பிரித்த கர்சன் மீது ஏற்பட்ட கோபம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தாங்க குளவி கூட்டில் கைவிட்ட மாதிரி இல்லையா? சாதாரணமாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம் என்னவாகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக மாறினதுக்கு காரணமே கர்சன் பிரபு செய்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான். சரியா? வங்க பிரிவினை தான். இந்த வங்க பிரிவினைக்கு எதிராக தேசியவாதிகளிடம் ஏற்பட்ட கோபம் தான் என்னவாச்சு அப்படின்னு சொன்னால், முக்கியமாக தீவிர தேசியம் வளருவதற்கு காரணமாச்சு இல்லையா? ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி சார், என்ன சார் அப்படின்னா, கர்சன் பிரபு என்ன சார் பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்தியர்களை பிரித்தாள வேண்டும் என்ற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதாவது இந்தியர்கள் ஒற்றுமை அடையக்கூடாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கற்றறிந்த வர்க்கத்தினர் இருப்பாங்க இல்லையா, அதாவது எஜுகேட்டட் இன்டெலிஜென்டிஸா, அவங்களெல்லாம் ஒன்று சேர விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. பல வகையிலையும் பிரித்தாளும் கொள்கையை வந்து கடைபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷாரினுடைய பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று கூறப்படுவது எது அப்படின்னு சொன்னால், வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், எ பிரைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். The partition of Bengal in 1905 நடந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து ஒரு பிரைம் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். சரி சார், வங்காளத்தை பிரிச்சுட்டாங்க. ஏன்னா சார், சிம்பிளாக நம்ம வங்க பிரிவினையை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வங்காளத்தை கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம்னு பிரிக்கிறாங்க. இந்து முஸ்லீம்களை என்ன செய்யணும், ஒன்றுபடுவதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இந்த வங்க பிரிவினைக்கு எதிராக ஏற்பட்ட சுதேசி இயக்கமும் போராட்டங்களும் தான் இந்தியாவில் ஆங்கிலேய காலனிய எதிர்ப்புக்கு, ஆன்டி காலனியல் அண்டு சுதேசி நேஷனலிசத்துக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டட் அஸ் த கேட்டலிஸ்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் ஆன்டி காலனியல் சுதேசி நேஷனலிசம் இல்லையா? ஸோ அப்போ இந்தியாவில் தேசியம் வளருவதற்கு, தேசியம்னா என்ன, நாமெல்லாம் ஒன்று அப்படின்றக்கூடிய ஒரு சிந்தனை இல்லையா, இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒன்று என்ற சிந்தனை வளருவதற்கும் காலனிய எதிர்ப்புக்கும் ஒரு கேட்டலிஸ்டாக, வினையூக்கியாக இருந்தது எது அப்படின்னு சொன்னால், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அது பிரிட்டிஷாருடைய மிக பிரித்தாளும் கொள்கைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அதை சொல்லலாம். சரி சார், ஆரம்பத்தில் பிரிட்டிஷார்கிட்ட வந்து ட்ரிபிள் பின்னு சொல்லக்கூடிய போராட்ட முறைகளை கடைபிடிச்சு மிதவாதிகள் வந்து ஒரு அணுக்கமான ஒரு உறவை தான் பேணிட்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் பெங்காலுடைய பார்ட்டிஷன் பண்ணிட்டதால மிதவாதிகள் அதை கடுமையாக விமர்சித்தாங்க, அதை எதிர்த்தாங்க. ஆரம்பத்தில் முதல்ல என்ன செஞ்சாங்க, வங்க பிரிவினை யார் எதிர்த்தா, மிதவாத தேசியவாதிகள் தானே காங்கிரஸ் வழி நடத்துகிறாங்க, அவங்க எதிர்த்தாங்க. பட் இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஆனால் அவங்க எதிர்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, வங்க பிரிவினையை யார் பண்ணிட்டா, பிரிட்டிஷ்காரங்க பண்ணிட்டாங்க இல்லையா? அதனால் வேறு வழி இல்லாமல் மிதவாத தேசிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னுடைய போராட்ட முறைகளை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேண்டியிருந்துச்சு. வழக்கம் போல் பெட்டிஷனை கொடுக்கறது, வழக்கம் போல் வந்து கோரிக்கை தீர்மானங்கள் நிறைவேற்றுறது, சூளுரைகள் எடுத்துக்கிறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதால அந்த வளர்ச்சி போக்கில் என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சுதேசி மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க, சுதேசி மூவ்மெண்ட், அதான் சொல்கிறாங்க. ஸோ த பார்ட்டிஷன் பிளான் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆப்போஸ்ட் பை மாடரேட்ஸ். as the movement progressed, as சுதேசி மூவ்மெண்ட்டாக அது என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் பண்ணாங்க, சுதேசி மூவ்மெண்ட்னா என்ன சார் அப்படிங்கிறது இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதனால் என்ன அப்படின்னா, சுதேசி கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டங்களை கொண்டு வரோம். அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறது, நீங்கள் எங்களை பிரிக்கிறீங்கல்ல, நாங்கள் இனிமேல் அந்நிய பொருட்களை வாங்க மாட்டோம். அதே மாதிரி அந்நிய கல்வி நிறுவனங்களையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க கொண்டு வராங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுதேசி இயக்கத்தை வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. மகாத்மா காந்தியினுடைய வருகைக்கு முன்பு ஒரு மிகச்சிறந்த போராட்டமாக கருதப்படுறது சுதேசி மூவ்மெண்ட் தான் இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு முக்கியமான இந்திய தேசிய வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சுதேசி மூவ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேஸ் இன் த ப்ரீ காந்தியன் ஏரா. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் அப்படின்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில்
இதுவரைக்கும் பிரிட்டிஷ்காரங்க கூட என்ன செஞ்சோம், நாம் வந்து பயந்து தான் நடந்துட்டு இருந்தோம். முதல் முறையாக எப்படி சொல்கிறதுனா மென்டிகண்டன்சி, அதை இறைஞ்சுதலிருந்து நேரடி நடவடிக்கைக்கு இறங்கணும். இவ்வளோ நாளாக பெட்டிஷன் கொடுக்க தான் செஞ்சோம், இப்போ தான் போராட ஆரம்பிக்கிறோம். மாற்றம் ஏற்படுது. அப்போது நம்மளுடைய நோக்கம், இப்போ நம்ம என்ன கேட்குறோம், சுயராஜ்யம் கேட்குறோம். நம்முடைய மெத்தட்ஸ் இப்போ என்ன செய்கிறோம், நம்ம போராடுறோம். இதுக்கு முன்னாடி உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் உயர்ந்த வசதி படைத்தவர்களும் தான் போராட்டத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து காமன் பீப்புள் என்ன செஞ்சாங்க, போராட்டத்தில் குதிச்சாங்க. சோசியல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் அழகாக சொல்கிறாங்க, இந்திய தேசிய இயக்கத்தின் இயல்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டது. எதனால்? சுதேசி இயக்கத்தால். அவர்கள் முன்வைத்த நோக்கங்கள், போராட்ட வழிமுறைகள், அதன் சமூக ஆதரவு தளம் ஆகியன மாற்றம் பெற்றன. த கேரக்டர் ஆஃப் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சேஞ்ச்டு சிக்னிஃபிகன்ட்லி. அப்படின்னா குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுச்சு. எதனால்? சுதேசி மூவ்மெண்ட்டால். இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அவர்கள் முன்வைத்த போராட்டங்கள், அவருடைய மெத்தட்ஸ் அண்ட் சோசியல் பேஸ், சமூக ஆதரவு தளம் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சரி, எப்படி சார் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவதுங்க பிரிட்டிஷாருக்கு கீழே, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாங்க இல்லையா. காலனிய சுரண்டல்ங்கிறது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு நடவடிக்கையாக மாறிடுச்சு இல்லையா. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பல வகையிலையும் சுரண்டுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வந்தது. மக்களில் பல்வேறு சமுதாயத்தினரும் பிரிட்டிஷ் அரசால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பாதிக்கப்பட்டதெல்லாம் வெளிக்கொண்டு வந்ததால் இந்த சோசியல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி உயர்ந்த வகுப்பு மக்கள் மட்டும் போராட்டத்தில் இருந்தாங்க. இப்போ பலதரப்பட்ட மக்களும் பல சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சுதேசி இயக்கத்தில் பங்கெடுத்து வங்க பிரிவினைக்கு எதிராக போராடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு காலனிய சுரண்டல் தெரிஞ்சிச்சு. நம்மளை எந்த மாதிரியெல்லாம் இவங்க சுரண்டுறாங்க பிரிட்டிஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று, பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நமக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு பல தரப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களும் ஒன்று சேர்ந்தது தான் சுதேசி மூவ்மெண்ட், தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய வரலாற்றில் முதல் முறையாக ஃபஸ்ட்டு டைமாக பெண்களும் சரி, விளிம்பு நிலை மக்களும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களும் சரி, தொழிலாளர்களும் சரி இல்லையா. ஸோ இவங்க எல்லாரும், விவசாயிகளும் சரி, இவங்க முதல் முறையாக புதிய தேசிய சிந்தனைகளை கற்றுக்கிட்டாங்க, பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் அதான் அவங்க சொல்கிறாங்க, பல்வேறு பிரிவினர் காலனிய சுரண்டலை அறிந்து கொண்டதால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதனுடைய சமூக ஆதரவு தளம் விரிவடைந்தது. இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாற்றில் முதலாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் என்ன செஞ்சாங்க, அறிந்து கொண்டனர். ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் விமன், ஒர்க்கர்ஸ், பீசன்ஸ் அண்ட் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் வேர் எக்ஸ்போஸ்டு டு மாடர்ன் நேஷனலிஸ்ட் ஐடியாஸ் அண்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை யார் சார்னா, ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய இல்லையா 1885 ஆரம்பத்தில் இருந்த உயர்ந்த வர்க்கத்தினர், சாதாரண மக்களுக்கு, அதாவது எலைட் பீப்புள்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வர்க்கத்தினர், காமன் பீப்புளுக்கு அரசியலில் வந்து இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தனர். அதுதான் அவங்க அழகாக சொல்கிறாங்க. த எலைட் மேடிய கான்சியஸ் எஃபெக்ட், முழு அளவிலான முயற்சி மேற்கொண்டு ஏன்னா இது ஒரு மாஸ் இயக்கமாக ஏற்படுத்தினா மட்டும்தான் பிரிட்டிஷை எதிர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் தான் வந்து வங்க பிரிவினை சுதேசி இயக்க காலகட்டத்தில் தான் எல்லா தரப்பு மக்களையும், நீங்கள் நம்ம கூட தெலுங்கரில் படிச்சிருப்போம் இல்லையா, நிச்சயமாக சுதந்திர போராட்டத்தில் வந்து தொழிலாளர்களை, விவசாயிகளை, நடுத்தர வர்க்கத்து மக்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியும்னு உறுதியாக நம்பினார் திலகர், நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த கருத்தை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு யார் சார் பண்ணானா, ஒரு ப்ராமினன்ட் ரோல் இது யார் எடுத்து பண்ணானா, வெர்னாக்குலர் பிரஸ், வட்டார மொழிகள் பத்திரிகைகளுடைய வளர்ச்சி இதுக்கு ஒரு முக்கிய பங்காற்றியது. மக்கள்கிட்ட போய் இந்த போராட்டத்துக்கு அவங்கள ஒன்று திரட்டுறதுக்கு அழைப்பு விடுவதற்கு இது மிகவும் பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், மகாராஷ்டிராவில் திலகருடைய கேசரி, வங்காளத்தில் யுகந்தர், இதெல்லாம் ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், சுதேசி இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது. சரி, ஆங்கிலேய அரசு சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. வங்க பிரிவினை, அதை தொடர்ந்து சுதேசி இயக்கம், அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு, உள்நாட்டு பொருட்களை வந்து உருவாக்குறது, கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக போராட்டம் நடக்கிறத பார்த்த உடனே ஆங்கிலேய அரசு வரிசையாக பல சீரியஸ் ஆஃப் ரெப்ரசிவ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. பல அடக்குமுறை சட்டங்களை ஏற்றுறாங்க. அந்த அடக்குமுறை சட்டங்கள்லாம் என்ன, இந்த போராட்டத்தை என்ன செய்யணும், முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு பார்த்தாங்க, முடியல. தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து என்ன செய்யுது, தன்னெழுச்சியாகவும் ஆர்கனைஸ்டாகவும் மேலும் மேலும் என்ன டெவலப் ஆகிட்டே இருக்குது. வேறு வழி இல்லாமல் நிறைய சட்டங்களை இயற்றி இதை கட்டுப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு சில சட்டங்கள் தான் த பப்ளிக் மீட்டிங் ஆக்ட், த எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட், வெடிமருந்து சட்டம் அப்படின்னு. அடுத்து செய்தித்தாள் சட்டம் சொல்லி தூண்டுதல் மற்றும் குற்றச்சட்டம், இன்சைட்மெண்ட்னா தூண்டுதல், அஃபென்ஸ்னா குற்றம் இல்லையா. த நியூஸ் பேப்பர் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 7ல் 8ல் 2
8ல் 2 சட்டம். ஒன்று வந்து வெடிமருந்து, இன்னொன்று செய்தித்தாள் தூண்டுதல் மற்றும் குற்றச்சட்டம். ஸோ 1910 இந்திய பத்திரிகை சட்டம். இந்திய பத்திரிகை சட்டம் இப்படி பலவிதமான அடக்குமுறை சட்டங்களை வந்து இயற்றி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டங்களை எப்படியாவது கட்டுப்படுத்திடணும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு முயற்சி பண்ணிச்சு இல்லையா. இந்த சட்டங்களில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இவங்க கொண்டு வந்து பப்ளிக் மீட்டிங்கில் யார் என்ன பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணுறது, அதை கண்காணிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு டைமாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஷார்ட் ஹேண்ட். இன்றைக்கி நம்ம படிக்கிறோம்லாம் ஷார்ட் ஹேண்டு. இந்த ஷார்ட் ஹேண்டை ஃபஸ்ட்டு டைமாக எப்போ கொண்டு வராங்கன்னா இந்த பீரியடில் தான் கொண்டு வராங்க பாருங்கள். ஸோ பொதுக்கூட்டங்களை கண்காணிக்கப்பட்டது, பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையினர் சுருக்கெழுத்து முறையை முதல் முறையாக பயன்படுத்தினார். வாஸ் ரெக்கார்டிங் அண்ட் மானிட்டரிங் பப்ளிக் மீட்டிங்ஸ். ஷார்ட் ஹேண்ட் வாஸ் யூஸ்டு பை த போலீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஆங்கிலேய அரசு பல அடக்குமுறை சட்டங்களை இயற்றி இந்திய தேசிய எழுச்சி என்ன செஞ்சது, கட்டுப்படுத்தினாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து என்ன மாதிரியான சட்டங்களை இயற்றினாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஷார்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க, பப்ளிக் மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் சார் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இது மட்டும் இல்லை, சுதேசி ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுது, வெளிப்படையான வெறுப்பு உருவாகுது. இதனால் ஒரு புது ட்ரெண்டு உருவாகுது. அந்த ட்ரெண்டுக்கு பேர் தான் என்னது, தீவிர தேசியவாதம். அவங்க வந்து ரேடிக்கல் அண்டு மிலிட்டன்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க மிதவாதிகளினுடைய அந்த கவனமான அணுகுமுறைகளை, இறைஞ்சிதல் கொள்கைகளை கடுமையாக, அந்த மெடிக்கல் பாலிசியை வந்து கடுமையாக என்ன செஞ்சாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அந்த போர்க்குணம் யார் தலைமையில் வளர்ச்சி அடைஞ்சதுன்னா, பால்னு சொல்லக்கூடிய யார், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த போர்க்குணம் வளர்ந்தது. காங்கிரஸுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் உட்குழுக்களும் அவர்கள் மிதவாத அரசியல் மீது கொண்ட மனச்சோர்வும் கர்சன் பிரபுவின் மீது வைத்த கோபமும் தான் இந்த தீவிரவாத எழுச்சிக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம அறிமுகம் பகுதியில் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயருடைய பிரித்தாளும் கொள்கையான பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது தான் காலனிய எதிர்ப்புக்கும் தீவிர தேசியவாதத்திற்கும் சுதேசி இயக்கத்திற்கும் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆரம்பத்தில் வங்க பிரிவினையை மிதவாதிகள் எதிர்த்தாங்க தான், ஆரம்பத்தில் அவங்க எதிர்த்தாங்க. ஆனால் இதனுடைய வளர்ச்சி போக்கில் தீவிரவாத எழுச்சி ஏற்பட்டுச்சு. அடுத்து சுதேசி இயக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற நம்ம தகவலை பார்க்குறோம். காந்தியினுடைய வருகைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னு சொன்னால் சுதேசி மூமெண்ட் தான். ஏன்னா இதில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள், இந்திய தேசிய வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம போராடின முறைகளுக்கும் இந்த முறைகளுக்கும், நம்ம முன்வைத்த நோக்கங்களுக்கும், நம்முடைய அப்ஜெக்டிவ்ஸ், மெத்தட்ஸ், இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பங்கெடுத்த மக்களும் இப்போ பங்கெடுத்த மக்களும் வித்தியாசப்பட்டாங்க. இதனுடைய சோசியல் பேஸ், சமூக ஆதரவு தளம் வந்து விரிவடைந்தது. ஏன்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பலதரப்பட்ட பாதிப்புகளை மக்கள் சந்திச்சாங்க. காலனிய சுரண்டல் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வந்த உடனே முதல் முறையாக பெண்களும் விவசாயிகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் என்ன செய்கிறாங்க, அவங்க மார்ஜினலைஸ்டு விளிம்பு நிலை மக்கள்னு சொல்லக்கூடிய மார்ஜினலைஸ்டு பீப்புளும் என்ன செஞ்சுக்கிறாங்க, குரூப்ஸும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நவீன தேசிய சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க போராட வராங்க. இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக வெர்னாக்குலர் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகைகளுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அதில் தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன், வங்காளத்தில் நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த கேசரிங்கிற பத்திரிகை, வங்காளத்தில் இருந்த யுகந்தர் பத்திரிகைலாம் ஒரு முக்கிய பங்காற்றினது ஒரு சில பத்திரிகைகள்னு பார்க்குறோம். ஸோ இப்படி வந்து வங்க பிரிவினையாலையும் சுதேசி இயக்கத்தாலையும் இல்லையா அதிகமான அளவுக்கு தன்னெழுச்சியான ஆர்கனைஸ்டாக நிறைய போராட்டங்கள் நடந்ததால் ஆங்கிலேய அரசு என்ன செய்கிறாங்க, இது வந்து இந்த போராட்டம் பெருசாக ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடக்குமுறை சட்டங்களை போட்டாங்க. அதில் முக்கியமானது வந்து பொதுக்கூட்டங்கள் சட்டம், வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் தூண்டுதல் மற்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா, செய்தித்தாள் தூண்டுதல் மற்றும் குற்றச்சட்டம், தென் வந்து இந்திய பத்திரிகை சட்டம், இந்த மாதிரி பல அடக்குமுறை சட்டங்களை போட்டாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பப்ளிக் மீட்டிங்லாம் நல்லா என்ன செஞ்சாங்க, ரெக்கார்ட் அண்டு மானிட்டர் பண்ணாங்க. சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தி, ஷார்ட் ஹேண்டை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி பண்ணாங்க. சரி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்தில் வங்க பிரிவினை, சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம், புரட்சிகர தேசியவாதம், சுதேசி தேசியவாதிகள், தேசியத்தினுடைய எழுச்சியை பற்றி முழுசாக நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ரைட், அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை. இவர் தாங்க கர்சன் பிரபு. இந்த கர்சன் பிரபு தாங்க வங்கத்தை பிரித்தார். ஸோ வங்காளம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் இந்தியா மேப் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியா மேப்பில் இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் ஒரே வங்காளம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இருந்திருக்கு. நம்ம வங்க பிரிவினை பற்றி பார்க்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வங்க பிரிவினை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டங்க இல்லையா. சரி, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1899 ஜனவரி 6 புதிய தலைமை ஆளுநர் மற்றும் அரசு பிரதிநிதியாக இந்த கர்சன் பிரபு வரார். இவர் தான் லார்டு கர்சன். இவர் என்னைக்கு வராரு, 1899 ஜனவரி மாதம் 6 வரார்.
இவர் வந்து வாஸ் அப்பாயிண்டட். எதுக்கு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரி. இவர் வந்த நேரத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவில் செல்வாக்கு இருந்துச்சா சார்னா செல்வாக்குலாம் இல்லை. இவர் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது 1896க்கும் 900க்கும் இடையில நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு, பிளேக் நோய் ஏற்பட்டுச்சு. லட்சக்கணக்கான மக்கள், மில்லியன் கணக்கான மக்கள் செத்து மடிஞ்சாங்க. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான அன்பாப்புலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்தது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், பிரிட்டிஷ் அன்பாப்புலரிட்டி வாஸ் இன்க்ரீசிங் டியூ டு த இம்பேக்ட் ஆஃப் ரெக்கரிங். தொடர்ச்சியான பஞ்சங்களும் பிளேக் நோயின் காரணமாகவும் பிரிட்டிஷுக்கு எதிராக அன்பாப்புலரைஸ்டாக இருந்துகிட்டு இருந்தது. மக்கள்கிட்ட வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மேலே எந்த விதமான செல்வாக்கும் இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து பதவிக்கு வரார், கர்சன் பிரபு. சரி, இவர் வராரு. இவர் வந்த உடனே இங்கே இந்தியாவில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக செல்வாக்கு குறைஞ்சிருக்கு. அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய கற்றறிந்த இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, மிடில் கிளாஸ் இன்டெலிஜென்டிஸான்னு சொல்லக்கூடிய கற்றறிந்த இந்தியர்கள், அவங்கள பார்த்து அவங்க கூட ஒரு நல்ல இணக்கமான ஒரு உறவை வந்து அவர் பேணணும் இல்லையா. ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ணலை. அதுக்கு பதிலாக அவர் நிறைய அடக்குமுறை சட்டங்களை இயற்றி என்ன செஞ்சார்? அவங்களுக்கு எதிராக தான் அவர் இருந்துகிட்டு இருந்தார். அந்த ஒரு சிறிய அளவிலான முயற்சிகள் தான் அவர் மேற்கொண்டாரே தவிர கற்றறிந்த இந்தியர்களோடு, தேசியவாதிகளோடு அவர் பேசுறதுக்கு கூட விரும்பலை. இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவரை பார்த்து பேசுறதுக்கு கர்சனுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ இதுலேருந்தே எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து ஒரு அடமெண்ட் கர்சன், ஒரு வணங்காமுடி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான ஆள் தான் யார்? கர்சன். ஆக்சுவலாக அவர் வந்து ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து கர்சனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து கர்சன் தான் த கிரேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய வைஸ்ராய் பீரியடில் தான் ஆங்கிலேய அரசு உச்சத்தை தொட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் கர்சனை வந்து ஒரு விரோதியாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ அவர் கற்றறிந்த இந்தியர்களோடு என்ன செய்யலை? ஒத்துப்போக அவர் விரும்பலை அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்குறோம். வரிசையாக நிறைய அடக்குமுறை சட்டங்களை அவர் வந்து கொண்டு வராருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கிறாரு. ஸோ ஹி ரெடியூஸ்டு த நம்பர் ஆஃப் எலெக்டட் இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் த கல்கத்தா கார்பரேஷன். அதாவது வந்த உடனே கல்கத்தா மாநகராட்சி சட்டம்னு ஒன்று போட்டு அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அப்பாயிண்டட், அதாவது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, அதில் இந்தியர்களுக்கும் பங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து குறைக்கிறார் வந்த உடனே. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பல்கலைக்கழகங்களெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட டைரக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றார். அதுக்காக அவர் போட்ட ஆக்ட் தான் த யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904. இதை கொண்டு வர்றாரு. இப்படி தொடர்ந்து அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வர்றாரு. அடுத்து அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. த அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படிங்கிறத அமெண்ட் பண்ணுறாரு. அமெண்ட் பண்ணி எதுக்காக அப்படின்னா, தேசியவாதிகளினுடைய தேசியத்தன்மையை குறைக்கிறதுக்காக. சொல்ல பாருங்க, நேஷனலிஸ்ட் டோன் ஆஃப் இந்தியன் நியூஸ் பேப்பர், இந்திய பத்திரிகைகள் இருக்குல்ல, அந்த பத்திரிகைகளுடைய தேசியவாத தன்மையை குறைக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரியான அடக்குமுறை சட்டங்களை கண்டினியூவாக இயக்குறாரு. அதில் உதாரணம் கல்கத்தா மாநகராட்சி சட்டம் ஒன்று. இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாரு. அடுத்து பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தில் என்ன செய்கிறாரு? அதை டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றாரு. ஏன்னா அவர் நினைச்சார் பல்கலைக்கழகங்கள் அரசியல் புரட்சியாளர்களை உருவாக்கும், அதனால் பல்கலைக்கழகங்களை என்ன செய்யணும், கவர்மெண்ட்டு அதனுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா படித்த இந்தியர்கள் தான் என்ன செய்கிறாங்க, புரட்சிக்கு தூண்டுகோலாக இருக்கிறார்கள், தேசிய இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறாங்கன்றதை புரிந்து கொண்ட கர்சன் பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அடுத்து பத்திரிகைகளுடைய தேசியவாத தன்மையை குறைக்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு, அலுவலக ரகசிய சட்டத்தில் வந்து அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு. இப்படி கண்டினியூவாக ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார் யார், கர்சன். இறுதியாக என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக குளவி கூட்டில் கைவிட்ட மாதிரி இல்லையா ஒன்று பண்ணுறாரு. ஹி ஆர்டர்டு என்னது, ஃபைனலி ஹி ஆர்டர்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு. அவர் வங்காளத்தை ரெண்டாக பிரித்தார் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. தவறான நேரத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு புதிய போக்கை வந்து தேடிச்சு, அவருடைய பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ த பார்ட்டிஷன் லீட் டு வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் ஆல் அக்ராஸ் இந்தியா, ஸ்டார்டிங் எ நியூ பேஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்திய தேசிய இயக்கத்தின் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கி வைத்தது இப்பிரிவினை. இந்தியா முழுவதுமான பரவலான எதிர்ப்புக்கு இட்டு சென்றது எது அப்படின்னு சொன்னால் எனது தான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கர்சனை பற்றி நம்ம என்ன பார்த்துருக்கோம், கர்சன் வந்து 1893 ஜனவரி 6 வராரு. அவர் வந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பாப்புலராக இல்லை, அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட செல்வாக்கு குறைஞ்சிருந்தது. பட் அவர் செல்வாக்கை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக கற்றறிந்த இந்தியர்களோடு என்ன செய்கிறார், அவர் மாறுபாடான கருத்துக்களை
தான் அவர் என்ன செய்கிறாரு, திணிச்சார். அவர் வந்ததிலிருந்து பல அடக்குமுறை சட்டங்களை கொண்டு வந்தார். கல்கத்தா மாநகராட்சி சட்டம், பல்கலைக்கழக சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டில் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும், அதனுடைய தேசியவாத தன்மையை குறைக்கணும். அதாவது அவங்க ஒற்றுமையை பற்றி ஆங்கில அரசுக்கு எதிராக அவங்க எதுவும் எழுதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டில் நிறைய திருத்தங்கள் கொண்டு வராரு. கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு, வங்க பிரிவினை செய்கிறாரு. இதனால் இந்திய தேசிய இயக்கம் என்னது ஒரு புதிய பாதையை வந்து என்ன செய்ய நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது. இந்தியா முழுவதுமான ஒரு போராட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது என்னது, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரி சார், இப்போ பெங்காலை பற்றி பார்க்கலாமே அப்படின்னு பாருங்கள். மிக பரந்த வங்காளம் சார். வங்காளம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஏரியா தாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் பெங்கால். எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள், மிகப்பெரிய ஏரியா தான். ஸோ வங்காளம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியா தான். ஸோ இதில் ஃபுல்லாக அஸ்ஸாம் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் இருக்குது, பீகார் இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது, இந்த சைடு ஒரிசா என்னது ஒரிசா இருக்குது. ஸோ மிக பரந்த ஒரு வங்காளம். கிட்டத்தட்ட இங்கே 8 கோடி மக்கள் இருக்காங்க. அதாவது 80 மில்லியன், 1/4 பாப்புலேஷன். 1/4 பாப்புலேஷன். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4ல் 1 பங்கு மக்கள் வங்காளத்தில் மட்டும் இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டாக வங்காளத்தை வந்து நிச்சயமாக நிர்வாகம் பண்ணுறது கஷ்டம். இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிர்வாகமும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சியும் வேறுபட்டிருந்தது, ஒரே போல் இல்லை. வங்காளத்தை உண்மையிலேயே மேனேஜ் பண்ண முடியலைங்க. நிர்வாக ரீதியாக அது மிக சிரமமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 80 மில்லியன் மக்கள் சுமார் அதில் எங்கே செஞ்சாங்க, வங்காளத்தில் வசித்தாங்க. ஸோ வங்காளம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய பீகார், ஜார்க்கண்ட், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ், அஸ்ஸாம், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சகோதர 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது வங்காளம் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஸோ இப்போ வங்காளத்தை பற்றி இப்போ இந்த வங்காளத்தை தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த கங்கை நதியை வச்சு அவர் பிரிக்கிறார். ஸோ இது வந்து ஈஸ்ட் பெங்கால், இது வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பிரிக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னு. வங்காள மாகாணம் மேலாண்மை செய்ய இயலாத வகையில் இருந்தது. பெங்கால் பிரசிடென்சி வாஸ் இண்டீடு. உண்மையிலே வங்காளத்தை பிரிக்கிறது நிர்வாக அடிப்படையில் நியாயமானது தான் அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இது என்ன சார் அப்படின்னா, வங்காளத்தை கர்சன் பிரபு வந்து தான் பிரிக்கிறாருன்னு இல்லை. அதாவது 1905 கர்சன் பிரபு வந்து பிரித்தார் வங்காளத்தை. அதுக்கு முன்னாடியே 1860ஸ்லேயே அப்போ இருந்தே வங்காளத்தை பிரிக்கிறதுக்கான விவாதங்கள் நடைபெற்றது. எப்போ இருந்தே 1860களிலேயே வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு, அதாவது வங்காளத்தை என்ன மாதிரி பிரிக்கலாம் பெங்காலை அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. 1890 மார்ச்சில் ரிவ்யூடு இந்த பிரிவினை திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 890களில் கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் புத்துயிர் அளிக்கப்பட்டது, ரிவ்யூடு. ஸோ அப்போது பெங்கால் அப்படிங்கிறது வந்து கர்சனுக்கு முன்னாடியே அதை பிரிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற கருத்து இதில் சொல்ல வராங்க. சரி சார், ஆனால் கர்சன் பிரபு வந்து தான் அதை என்ன செய்கிறாரு, வங்காளத்தை கரெக்டாக பிரித்து வைக்கிறார். அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடக்கும், வங்க பிரிவினைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு தடவை கர்சனின் அஸ்ஸாம் பயணம், அதாவது கர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அஸ்ஸாமுக்கு போகிறாரு. அவர் அஸ்ஸாமுக்கு போயிருக்கிறப்போ அவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் பிளான்டர்ஸ், ஐரோப்பிய பண்ணையாளர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. என்ன சார் வேண்டுகோள் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதுதான் பங்களாதேஷ்னு வச்சுக்கலாமா, சரி இதுதான் கல்கத்தான்னு வச்சுக்கலாம். இங்கே அஸ்ஸாமுக்கு அவர் போயிருக்கார். அவர் அஸ்ஸாமுக்கு போயிருக்கும்போது அங்கேருந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் வழியை ஏற்படுத்தி கொடுங்க. நாங்கள் கல்கத்தாவிலேருந்து அஸ்ஸாமுக்கு ட்ரெயின் ரூட்டு, ரயில் பாதையை வந்து சார்ந்திருக்கோம், அதை குறைக்கணும், இன்னும் கப்பல் போக்குவரத்துனா இன்னும் எங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஸோ ஒரு தடவை அஸ்ஸாமுக்கு சுற்றுப்பயணம் போகிறார். எந்த வருஷம்னா கிட்டத்தட்ட 1903களில் அவர் போகிறார், சுற்றுப்பயணம் போகிறார். யார், அஸ்ஸாம் டூர் போகிறார். ஐரோப்பிய பெரும் பண்ணையாளர்கள் அவரிடம் ஒரு வேண்டுகோள் அப்போ வைக்கிறாங்க, கல்கத்தாவுக்கு அருகே தங்களுக்கு ஒரு கடல் வழி வேணும். ஸோ அவர் சொல்கிறாரு எதுக்காக அப்படின்னா, டு மேக் எ மேரிடைம் அவுட்லெட் அப்படின்னா ஒரு கடல் வழி வேணும், க்ளோசர் டு கல்கத்தா, கல்கத்தாவுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வேணும், டு ரெடியூஸ் தயர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வே. நாங்கள் அஸ்ஸாம் பெங்கால் ரயில் ரூட்டை வந்து என்ன செய்யணும், ஏன்னா மலையெல்லாம் சுற்றி வரணும், ஹில்ஸ் ஏரியாவெல்லாம் சுற்றி தான் வந்துட்டு இருக்கணும், அந்த ட்ரெயின் ரூட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஒரு கடல் வழி ஏற்படுத்தி கொடுங்க கல்கத்தாவுக்கு அருகில் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க ஐரோப்பிய பண்ணையாளர்கள். ஸோ அப்போ தான் அவர் திங்க் பண்ணுறாரு கர்சன், இந்த வங்காளத்தை பிரிக்கிறது சம்மந்தமான அவருடைய சிந்தனை வந்து அங்கே தான் உருவாகுது. ஸோ தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ரிஸ்லி அப்படிங்கிறவருடைய வச்சு ஒரு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுறாரு. இதாங்க பெங்கால், ஓகே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெங்கால் வந்து உண்மையிலே பறந்துருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். 1904 இதுதான் பெங்கால். சரி ரைட், கிட்டத்தட்ட மில்லியன் 78.5 மில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.25 கோடி, 7.25 கோடி பாப்புலேஷன் இருந்தது இங்கே மட்டும் அப்போவே. ஓகே சரி,
கர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர் அஸ்ஸாம் டூர் போயிட்டு வந்துட்டார். அப்போ வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இன் டிசம்பர் 1903 கர்சன் ட்ரா அப் எ ஸ்கீம் இன் ஹிஸ் மினிட் லேட்டர் மாடிஃபைட் அண்ட் பப்ளிஷ்ட் அஸ் த ரிஸ்லி ரிப்போர்ட். 1903 ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரார். அதாவது ஒரு குறிப்பு எழுதுறார். ஒரு குறிப்பு எழுதி இந்திய பிரதேச மறு விநியோகம், அதாவது டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா, நிர்வாகம் பண்ணுறதுக்கு வசதிக்காக வங்காளத்தை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு குறிப்பு ரெடி பண்ணுறார். இதுதான் மாடிஃபை பண்ணி, இதை தான் வந்து என்ன செய்கிறாங்க, மாடிஃபை பண்ணி ரிஸ்லி ரிப்போர்ட் அப்படிங்கிற பேரில் 1904 வெளியிடுறாங்க. ரிஸ்லி ரிப்போர்ட், அதுக்கு பேர் என்ன பேர்? ரிஸ்லி ரிப்போர்ட். கர்சனுடைய அந்த இந்திய பிரதேச மறு விநியோகம், அந்த எப்படி வந்து அந்த ஏரியாவை பிரிக்கிறது அப்படிங்கிற அந்த குறிப்பு தான் என்னவாகுதுன்னா ரிஸ்லி ரிப்போர்ட்டாக திருத்தப்பட்டு வெளிவருது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் எதுக்காக வங்காளத்தை பிரிக்கணும்னு முடிவு பண்ண அப்படிங்கிறதுக்கு அவர் 2 காரணம் சொன்னார். எப்போ? 1903. ஒன்று, வங்காளத்துக்கு சுமையை குறைக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வங்காளத்தை மேனேஜ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதனால் வங்காளத்தினுடைய சுமையை குறைக்கணும். ரிலீஃப் ஆஃப் பெங்கால். இன்னொன்று, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அஸ்ஸாம் வந்து முன்னேறாமலே இருக்குது. அஸ்ஸாமினுடைய முன்னேற்றமும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னார். அஸ்ஸாமினுடைய முன்னேற்றத்துக்காகவும் வங்காளத்தினுடைய நிர்வாகத்தினுடைய சுமையை குறைக்கணுன்றதுக்காகவும் நம்ம என்ன செய்கிறோம், வங்காளத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை 1903 டிசம்பர்லேயே ரிஸ்லி ரிப்போர்ட்ன்ற பேரில் கர்சன் வெளியிடுறாரு. ஓகேயா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ரிப்போர்ட்டில் எது மறைக்கப்பட்டுச்சு தெரியுமா? இவங்க சொல்கிறது வந்து ரிலீஃப் ஆஃப் பெங்கால், அஸ்ஸாமோட டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்காகவும் ஆங்கிலேய அதிகாரிகளுக்காகவும், அங்கே நிறைய பேர் அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அஸ்ஸாம் சைடில் அந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்காகவும் ஆங்கிலேய அதிகாரிகளுக்காகவும் உண்மையிலேயே இந்த திட்டம் தீட்டப்பட்டதுங்கிறது மறைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு இதை சொன்னாங்கன்னு சொல்ல தான் பாருங்கள். ஐரோப்பிய வணிகர்களின் வசதிக்காக உண்மையிலேயே தீட்டப்பட்டது என்பது மறைப்பு. Concealed information on how the plan was originally devised from the convenience of British official and the European businessman. அவங்களுக்குன்றது என்ன செய்யப்பட்டது, இந்த செய்தி மறைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார், என்ன சார் ஆனிச்சு? ஆரம்பத்தில் வந்து ஏதோ ஒரு சில பகுதிகளை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தாங்க. அதாவது ஆரம்பத்தில் இதில் எந்த பகுதிகளை மாற்றுறது, ஒரு சில பகுதிகளையோ இல்லை ஏனைய பகுதிகளையோ மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற திட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னா 1903க்கும் 5க்கும் இடையில் ஃபுல் பிளெட்ஜ்டு பிளானாக மாறிடுச்சு. அதாவது வங்கத்தை 2ஆக தான் பிரிக்க போகிறோம் அப்படிங்கிற முழு பிளானாக அது வந்து டெவலப் ஆகிடுச்சு. சரியா, சின்ன சின்ன சேஞ்சஸ் நிர்வாகத்துக்காக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா ஃபுல் பிளெட்ஜாக என்ன செஞ்சிட்டாரு, வங்கத்தை பிரிக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து உருவாக்கிட்டார் கர்சன் பிரபு. ஸோ வங்காளம் 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். த பெங்கால் வாஸ் டு பி டிவைடட் இன்டு 2 provinces அப்படின்னு முடிவு பண்ணி அதில் கிழக்கு வங்காளம் சொல்லக்கூடிய வங்காளம் இருக்குல்ல, அது இதுதான். ஸோ இந்த கிழக்கு வங்காளத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அஸ்ஸாம், இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாம். இதுக்கு பேரே ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் அப்படின்னு தான் பேர். இதுக்கு பேர் வெஸ்ட் பெங்கால், இதுக்கு பேர் ஈஸ்டர்ன் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சிட்டாகாங் அப்படிங்கிறது ஒரு முக்கிய, சிட்டாகாங் ஆயுத புரட்சிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ சிட்டாகாங் அப்படிங்கிறது இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்குது. தென் வந்து டாக்கா பங்களாதேஷோட ஹெட் குவார்ட்டர். அண்ட் திரிபுரா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி திப்போரா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராசஷாஹி அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஹில்ஸு. அண்ட் தென் அஸ்ஸாம் மாகாணம் மால்டாங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கியது தான் என்னது, கிழக்கு வங்காளம் அண்ட் அஸ்ஸாம் அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. ஸோ 2ஆக பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வங்காளத்தை பற்றி பார்ப்போம். ஸோ பாருங்கள். சரி, ஆக்சுவலாக வந்து அவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக வங்காளம் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தாங்க இருந்தது, உண்மைதாங்க. ஆனால் கர்சன் என்ன பிளான் பண்ணார்னா, அவருடைய பக்கா பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வங்காளம் இருக்கு இல்லையா, இங்கே கங்கை நதி இப்படி வரும். ஸோ இது வந்து ஹூக்ளி, இது வந்து கங்கா ரிவர். கங்கா ஆரிஜினேட் ஆகுது இல்லையா, அப்போ அதோட பேர் என்னென்னா பாகீரதின்னு பேர். கங்கை வந்து பாகீரதி, அலக்நந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ரிவர் சேர்ந்து தான் கங்கையாக உருவாகி கங்கோத்திரி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறல. அதனால் இந்த கங்கைக்கு இன்னொரு பேர் என்னென்னா பாகீரதி அப்படின்னு பேர். ஓகேயா? ஸோ பங்களாதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இப்படி இருக்குது. இந்த கங்கை நதிக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வெஸ்ட் பெங்கால், அப்படி பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, ரைட், இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறும், எதுக்காக வந்து வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு கர்சன் பிளான் பண்ணார் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்து முஸ்லீம்களே பிரிக்கணும். அவருக்கு 2 ரீசன் இருந்துச்சுங்க. ஒன்று,
இந்திய தேசியத்தின் தோற்றுவாய் எதுனா பெங்கால் தான். இந்திய தேசியத்தின் தோற்றுவாய் பெங்கால் தான். அதாவது ஊற்று நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். அதிகமான சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து தேசிய அரசியல் ஒற்றுமை ஏற்பட்ட இடம் அதான். ஏன்னா ஹெட் குவார்ட்டர் தானே அது. கல்கத்தா ஹெட் குவார்ட்டராக இருக்கும்போது நீங்களே பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டரில் தான் நிறைய போராட்டம் நடக்கும். அதுமாதிரி கல்கத்தா ஹெட் குவார்ட்டராக இருந்ததால் அங்கே நிறைய போராட்டங்கள் நடந்தது. இந்திய தேசிய இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்த இடம் வந்து என்னது தான், கல்கத்தா தான். அதை வந்து அடக்கணும். தேசியத்தின் தோற்றுவாயின்னு சொல்லக்கூடிய தேசியத்தினுடைய ஊற்றை அடைக்கணும் அப்படிங்கிறது மொதல் பிளான். ஸோ அதாவது சர்ப்ரஸ்னா அது கட்டுப்படுத்துறது, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இந்திய தேசியவாதிகளினுடைய அரசியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, இந்து முஸ்லீம்கள் இப்படி அடக்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்து முஸ்லீம்களை பிரித்தாளும் கொள்கையை கொண்டு வரணும். டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கொண்டு வந்து இந்து முஸ்லீம்களை பிரித்து அதன் மூலமாக தேச தலைவர்களுடைய ஒற்றுமையை குலைக்கணும். அதன் மூலமாக என்ன செய்யணும், அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸை சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறும் அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லீம் மக்களுக்கு இடையே பிரிவினையை உருவாக்குவதே கர்சனுடைய நோக்கம். ஸோ த இன்டென்ஷன் ஆஃப் கர்சன் வாஸ் டு சப்ரஸ் த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் இன் பெங்கால் அண்ட் த கிரியேட் ஏ ஹிந்து முஸ்லீம் டிவைட். சரி, ஆரம்பத்தில் இப்படி வங்காளத்தை பிரிக்கும் போது சிவில் சர்வெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களாம் ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்கன்னா, நம்ம பெங்காலை வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கலாம், லாங்குவேஜ் பேசிஸில் நம்ம வந்து இந்து முஸ்லீம்னு பிரிக்க வேண்டாம்னு ஒரு கருத்து வச்சாங்க. இதை வேணுக்குன்னே கர்சன் ஏற்றுக்கவே இல்லை. இந்த அல்டர்னேட்டிவ் ப்ரொபோசல்ஸை கர்சன் வந்து என்ன செய்யலை, கண்டுகொள்ளவே இல்லை. அதை அவர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா, மொழி அடிப்படையில் பிரித்தா இது வங்காளத்தில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களை என்ன செஞ்சிடும், ஒற்றுமைப்படுத்திடும், அதை கன்சாலிடேட் பண்ணிவிடும். அவங்கள வந்து பிரிக்க முடியாது. அதனால வந்து என்ன செஞ்சிட்டாரு, கர்சன் ஏற்றுக்கவே இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க, குடிமை பணியாளர்கள் வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிப்பது என்ற கருத்து புறந்தள்ளப்பட்டது. த கவர்மெண்ட் இன்டென்ஷனலி வேணுனே இக்னோர்டு ப்ரொபோசல்ஸ் பை த சிவில் சர்வன்ட்ஸ் த ஐடியா ஆஃப் டிவைடிங் பெங்கால் அண்ட் லிங்குஸ்டிக் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டம் வங்காள அரசியல்வாதிகளை மேன்மேலும் என்ன செஞ்சிடும், ஒருங்கிணைத்து விடும். எப்படி லிங்குஸ்டிக் பேசிக்கில் நம்ம மொழி அடிப்படையில் பிரித்தோம்னா ஒன்று சேர்ந்துருவாங்க தலைவர்கள்லாம் அப்படின்ட்டு கர்சன் ரிஜெக்டட் திஸ் ப்ரொபோசல் as this would further consolidate the position, இல்லையா, consolidate the position of the Bengal politician, இல்லையா. ஸோ அவர் சொல்கிறார், கர்சன் பிடிவாதமாக வங்காளம் பிரிக்கப்படணும், இந்துக்கள் தனியாக முஸ்லீம் தனியான தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அடமண்டாக இருந்தார். யார், கர்சன் வாஸ் அடமண்ட் as he wanted to create clearly separated Hindu and Muslim population. செக்ரேட்டாக அது பிரிக்கப்பட்டு ஹிந்து முஸ்லீம்னு இருக்கணுன்றதுல உறுதியாக இருந்தார் கர்சன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் புவியியல் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புவியியல் அடிப்படையில் பாகிரதி ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதாக அமைந்திருந்தது. பாகிரதி ஆறு தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆக்சுவலாக பாகிரதி ஆறுங்கிறது என்னென்னா, பாருங்கள், உத்தரப்பிரதேசிலேருந்து வரக்கூடிய ரிவர் கங்கா, இது ஆரிஜின் ஆகிற இடம் வந்து இது ஃபஸ்ட்டு, இதுக்கு பாகிரதின்னு தான் பேர். ஸோ ரிவர் கங்காவை தான் பாகிரதின்றாங்க. ஸோ இதில் கல்கத்தாவில் இறங்குறது ஹூக்லி. ஓகேயா. ஸோ இந்த இயல்பாகவே இயற்கை, இதுக்கு இந்த பக்கம் தான் டாக்கா இருக்குது, இங்கே சிட்டாகாங் இருக்குது, இங்கே அஸ்ஸாம் இருக்குது, இங்கே மால்டா இருக்குது. ஓகேயா. ஸோ அது ஈஸ்ட் பெங்கால், இது வெஸ்ட் பெங்கால். ரிவர் பாகிரதி இயல்பாகவே என்ன எப்படி இருந்துச்சு, வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால்னு சொல்கிற அளவுக்கு இயல்பாகவே இருந்தது. இது வந்து எல்லாருக்குமே இயற்கையாகவே இந்த ஜாகிரபிக்கல் டிவைடு வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லா இங்கிலீஷ் ரூலர்ஸுக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த பக்கம் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்துக்களையும் பிரிக்கலான்னு முடிவு பண்ணார். யார், கர்சன். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கர்சன் வந்து ஒரு உறுதிமொழியே கொடுத்தார். என்ன உறுதிமொழி கொடுத்தாருன்னா, அவர் டாக்காவுக்கு போனார். 1904 பிப்ரவரியில் டாக்காவுக்கு போய் அங்கேருந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். நீங்கள் வங்க பிரிவினையை ஒத்துக்கோங்க, நீங்கள் வங்க பிரிவினையை ஒத்துக்கிட்டிங்கன்னா கடந்த முஸ்லீம் ஆட்சிகளுக்கு கூட உங்களுக்கு கிடைக்காத சலுகைகளை நீங்கள் பெற முடியும். இதனால் முஸ்லீம்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். முஸ்லீம்கள் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் சிதறாமல் என்ன செஞ்சுக்கலாம், சிதையாமல் அதை பேணி காக்கலாம். முக்கியமாக இந்துக்களினுடைய ஆதிக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு பல சலுகைகளை முஸ்லீம்களுக்கு கொடுத்து வங்க பிரிவினைகளை எப்படியாவது முஸ்லீம்கள் ஏற்றுக்கிடணும், முஸ்லீம்களுடைய நன்மதிப்பை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தது, கர்சனுக்கு இருந்தது. நிறைய அசூரன்ஸ் கொடுத்தாரு. ஓகே, சரி சார். ஸோ எப்படி சார் இருந்தாங்க வங்காளத்தில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த மேப் வழியாக பார்த்துக்கலாம் பாருங்கள். ஸோ இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வங்காளத்தில் ஓகேயா. ஸோ இந்த பக்கம் அதாவது ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் அதிகம். ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் அதிகம். ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியா 3,66,000 சதுர கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லியா. இங்கே 54 மில்லியன் மக்கள் இருக்காங்க. எவ்வளவு, 54. இதில் 9 மில்லியன் முஸ்லீம்.
54 மில்லியனில் 9 மில்லியன் தான் முஸ்லீம். எங்கே? வெஸ்ட் பெங்காலில். ஈஸ்ட் பெங்கால்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 31 மில்லியனில் 18 மில்லியன் யாருன்னா முஸ்லீம். ஸோ முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறத பிரிக்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் இந்த டிவைடு இருக்குது, ஜாகிரபிக்கல் டிவைடு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சைடில் வரக்கூடிய ரிவர், இந்த ரிவரை வச்சு இவங்க பிரிச்சுக்கிறாங்க. இந்த ரிவருக்கு பேர் தான் பாகீரதி. என்ன ரிவர்? பாகீரதி. இது 3,66,000 சதுர கிலோமீட்டர், இது 2,75,000 சதுர கிலோமீட்டர். இங்கே மொத்த டோட்டல் வந்து 54 மில்லியன். அதில் 9 மில்லியன் தான் முஸ்லீம். 54 மில்லியனுக்கு 9, இங்கே 31க்கு 18, 31 மில்லியனுக்கு 18. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கே முஸ்லீம்ஸ் அதிகம், எங்கே இந்துக்கள் அதிகம்னு கேட்பாங்க. கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகம், மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகம், நடுவில் சம அளவில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள், ஒரு சில ஏரியாக்கெலாம் கொடுத்துருக்கோம். ஸோ வெஸ்டர்ன் ப்ராவின்சஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸ். ஸோ வெஸ்ட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருந்தது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, பீகார். இங்கே ஹிந்து மெஜாரிட்டி, இங்கே ஹிந்தி அண்ட் ஒரியா பேசினாங்க. ஸோ ஈஸ்டர்ன் பார்க்கும்போது ஈஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா, இது சிட்டாகாங், தாகா, ராஜசாகி, மால்டா இதெல்லாம் இருந்தது. இங்கே முஸ்லீம் மெஜாரிட்டி, இங்கே பெங்காலி தான் மெஜாரிட்டியாக பேசினாங்க. பெங்காலி தான் மெஜாரிட்டியாக பேசினாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், கர்சன் உறுதிமொழி கொடுக்குறாரு பாருங்கள். எப்போ முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவித்திராத ஒரு ஒற்றுமையை புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் கர்சன் முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தார். இன் பிப்ரவரி 1904 கர்சன் அசூர்டு த முஸ்லீம்ஸ். என்ன உறுதி கொடுத்தாரு? தட் இன் த நியூ ப்ராவின்சஸ் ஆஃப் ஈஸ்ட் பெங்கால் முஸ்லீம் would enjoy a unity. ஒற்றுமையாக நீங்கள் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்து முஸ்லீம்களை என்ன செய்கிறாரு? தான் பக்கம் இழுக்க பார்க்குறாரு. ஓகேயா? சரி சார், கர்சனுடைய இந்த செயல் வெற்றி பெற்றுதா சார் அப்படின்னா இல்லைங்க. கர்சனுடைய இந்த வங்க பிரிவினை வந்து ஒரு சில உயர்ந்த ஜாதியை சேர்ந்த மிடில் கிளாஸை சேர்ந்த முஸ்லீம்ஸ் மட்டும் ஆதரித்தாங்க. அதுவும் கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் மட்டும்தான் ஆதரித்தாங்களே தவிர வேறு யாருமே ஆதரிக்கலைங்க. ஏங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், வங்க பிரிவினை வங்காள மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிப்பதற்கு பதிலாக அவர்களை ஒன்றுபடுத்தியது. ஏன் சார் அப்படின்னு சொன்னால், த பார்ட்டிஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங், அவங்கள பிரிச்சிருக்கணும் நியாயப்படி இந்து முஸ்லீம்னு, ஆனால் அப்படி பிரிக்கல, ஒன்றுபடுத்தியது. என்ன காரணம்னா, அந்த கிளாஸ் அந்த கேஸ்ட் ரிலீஜன் இதெல்லாம் தாண்டி, ரீஜனல் எல்லாம் தாண்டி அவங்க வங்காளிகள் அப்படின்னு அந்த வங்க மொழி பேசுறதன் அடிப்படையில் அவங்க ஒன்றுபட்டு இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலெல்லாம் வங்காளிகள் தாங்களெல்லாம் என்னது, நம்மெல்லாம் ஒன்று அப்படிங்கிற உணர்வு அவங்கள்ட்ட இருந்தது. இதை வந்து ஆங்கிலேய அரசு குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்று சொல்கிறாங்க. பாருங்கள், ஸோ என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இனம், வர்க்கம், சமயம், வட்டாரம் ஆகிய தடைகளை தாண்டி மக்களிடையே வளர்ந்து கொண்டிருந்த வங்காளிகள் என்னும் அடையாளத்தை ஆங்கில நிர்வாகம் ஒருவேளை குறைத்து மதிப்பிட்டு இருக்கலாம். Perhaps the British administration had underestimate, அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதாவது வங்காளத்தை பிரித்தா இந்து முஸ்லீமை பிரிச்சிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வங்காளிகள், அதை மதத்தின் அடிப்படையில் பிரிச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க வங்காளிகள்ன்ற என்ற உணர்வில் அவங்க ஒன்றுபட்டு இருந்தாங்க. இது ஆங்கிலேய அரசு குறைத்து மதிப்பிட்டு விட்டதுன்னு சொல்கிறாங்க. த க்ரோவிங் ஃபீலிங் ஆஃப் பெங்கால் யூனிட்டி அதான் சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படின்னு சொன்னால், 19ஆம் நூற்றாண்டில் வங்காள ஒற்றுமை வலுவாக என்ன செஞ்சிருச்சு, ஊண்டிருச்சு. 19ஆம் நூற்றாண்டில் மொழி, அந்த வங்க மொழியை பேசக்கூடிய மக்கள்லாம் நம்மெல்லாம் பெங்காலிஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு யூனிட்டி அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அதுக்கு என்ன மெயினான ரீசன் அப்படின்னு சொன்னால், ரவீந்திரநாத் தாகூரை மையமாக வைத்து வங்க மொழி ஒரு இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது. ஒரு லிட்ரஸி ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிருச்சு. அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகள் எல்லாருமே நம்மலாம் ஒன்றுன்ற உணர்வு அவங்களுக்கு நல்ல ஆழ் மனதில் பதிஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் இந்து முஸ்லீம்னு பிரிக்கும்போது அதையும் தாண்டி இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னதான் இந்து முஸ்லீம்னு பிரித்தாலும் தமிழர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை மாற்ற முடியாது இல்லையா? தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு. இப்போ நீ கேரளாவில் போனால் என்ன சொல்லுவான்? தமிழ்நாட்டுக்காரன் தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இந்துவா முஸ்லீமா, என்ன ஜாதி, என்ன மதங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழன் அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா? அந்த உணர்வை தான் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூரை மையமாக கொண்டு வங்கமொழி இலக்கிய மதிப்பை பெற்றுவிட்டது, அந்த கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வட்டார மொழிகள், பெங்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நியூஸ் பேப்பரை என்ன பண்ணாங்கன்னா, அந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் லோக்கல் லாங்குவேஜில் இருந்தது வந்து நாமெல்லாம் ஒன்றுங்கிற உணர்வை உருவாக்குற மாதிரி என்ன செஞ்சது, கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டது. இந்த காரணத்தெல்லாம் சொல்கிறாங்க. பெங்காலி லாங்குவேஜ் ஹேட் அக்யூர்ட் லிட்ரஸி ஸ்டேட்டஸ் வித் ரவீந்திரநாத் தாகூர் அஸ் த சென்ட்ரல் ஃபிகர். ஸோ தென் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், த க்ரோத் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் பிளேட் எ ரோல் இன் பில்டிங் த நரேட்டிவ் ஆஃப் த solidarity.
வட்டார மொழி பத்திரிகைகளின் வளர்ச்சி ஒற்றுமை தொடர்பான கதை வடிவிலான விவரிப்புகளை கட்டமைப்பதில் பங்கேற்றியது. நிறைய பத்திரிகைகள் அவங்க படித்து நம்மளாம் ஒன்றுங்கிற உணர்வு அவங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ரவீந்திரநாத் தாகூரும் இதை மையப்படுத்தி என்ன செஞ்சுட்டாரு, வங்க மொழிக்கு ஒரு இலக்கிய மதிப்பை வாங்கி கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு வங்காளிகள் என்ற அடையாளம் இருந்ததால் வங்க பிரிவினையை அவங்க எதிர்த்தாங்க அப்படிங்கிற கருத்து சொல்கிறோம். இதே போலவே நிறைய பிரச்சனைகளும் அங்கே ஏற்பட்டுச்சு. வங்காளத்தில் நிறைய பஞ்சங்கள் ஏற்பட்டுச்சு, நிறைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு இல்லையா. இது எல்லாத்தையுமே வங்காளிகள் இது ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒரு ஏற்கனவே நிறைய போராடி இருந்ததால் அவங்களுக்கு அந்த ஆங்கிலேய காலனிய எதிர்ப்பு இயல்பாகவே ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க. இதே போலவே மீண்டும் மீண்டும் தோன்றிய பஞ்சங்கள், வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட சறுக்கல்கள் ஆகியவை காலனிய எதிர்ப்பு உணர்வை தோற்றுவித்தன. சிமிலர்லி ரெக்கரிங் ஃபேமன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே சேர்ந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நாட் ஒன்லி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்போ ஏற்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் என்னது ஆங்கிலேய அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு உணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வங்க பிரிவினையை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் இந்த இதில். ஸோ பாருங்கள், ஸோ கர்சன் பிரபு 1899 ஜனவரி 6 இந்தியாவோட வைஸ்ராய் அப்பாயிண்ட் ஆகிறாரு. ஸோ அவர் வந்த உடனே ஆங்கிலேயருடைய செல்வாக்கு இந்தியாவில் குறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் வராரு. வந்த உடனே கற்றறிந்த இந்தியர்களோடு அவர் உடன்பட்டு போகலை, மாறாக பல அடக்குமுறை சட்டங்களை அவர் கொண்டு வராரு. ஸோ அதில் ஒரு முக்கியமானது கல்கத்தா மாநகராட்சி சட்டம், ஓகேயா, கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட். தென் என்னது யூனிவர்சிட்டி ஆக்ட். அடுத்து என்னது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கொண்டு வராரு. அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்டில் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வராரு. அவருடைய அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஒரு மிக இந்திய அளவிலான ஒரு பெரிய போராட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வங்காளத்தை பற்றி பார்க்கும்போது வங்காளம் உண்மையிலேயே அன்மேனேஜபிளாக இருந்துச்சு. 1860களிலிருந்து வங்காளத்தை பிரிக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்க. 890 பிரிவினை திட்டத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமுக்கு ஒரு தடவை கர்சன் போயிருக்கும்போது அங்கே இருந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ்லாம் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இந்த மாதிரி கல்கத்தாக்கு பக்கத்தில் ஒரு மேரிடைம் அவுட்லெட் வேணும், ஒரு கடல்வழி கண்டுபிடிச்சி தரணும், எங்களுக்காண்டி ஒரு ரூட் ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் அஸ்ஸாம் பெங்கால் இருப்பு பாதையை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை முன் வச்சாங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கர்சன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் ரிஸ்லி ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாரு. அதாவது இந்திய பிரதேச மறு விநியோகம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை கட்டமைக்கிறதுக்கு ஒரு குறிப்புகள் வெளியிட்டார். இதுதான் பிற்காலத்தில் திருத்தி அமைக்கப்பட்டு ரிஸ்லி ரிப்போர்ட்டாக வெளிவருது. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் அவர் தெளிவாக 2 பிரிவாக பிரிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறேன்னு அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். கிழக்கு வங்காளம் எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இதில் ஓரளவுக்கு அவர் அப்ராக்சிமேட்லியாக அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த கருத்தை தான் நம்ம பார்க்குறோம். சரியா, இதுக்காக அவர் 2 ரீசன் வச்சார். என்ன ரீசனுக்காக வங்காளத்தை பிரிக்கிறோன்னு, ஒன்று வங்காளத்துக்கு சுமை குறையணும், ரிலீஃப் ஆஃப் பெங்கால், இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அப்படிங்கிற கருத்தை அவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ஐரோப்பிய வணிகர்களினுடைய வசதிக்காக தான் இந்த வங்க பிரிவினை கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது மறைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏதோ பகுதிகளை மாற்றுறது அப்படிங்கிற தாட்டு தான் இருந்தது. ஆனால் 1903க்கும் 5க்கும் இடையில முழுசாக வங்க பிரிவினை அப்படிங்கிற ஒரு திட்டமே உருவாயிடுச்சு. புதுசாக உருவாகிற கிழக்கு வங்காளத்தில் இந்த பகுதிகள்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிய வர ஆரம்பிச்சுது. ஸோ அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். அந்த புதுசாக வரக்கூடிய அந்த கிழக்கு வங்காளத்தில் சிட்டாகாங், டாக்கா, திப்போராவில் ராஜசாகி மலை, அஸ்ஸாம் மாகாணம், மால்டாலாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ரைட், அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சார் இப்படி பிரிக்கணும்னு அவர் முடிவு பண்ணார் அப்படின்னு சொன்னால், வங்காளத்தில் இந்திய தேசிய இயக்கம் வலுப்பெற்றது. அது ஒரு நர்வ் சிஸ்டமாக இருந்தது. அந்த நரம்பு மண்டலத்தை உடைக்கணும், அங்கே வரக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை என்ன செய்யணும், அடக்கணும், இந்து முஸ்லீமை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன செஞ்சார், கர்சன் இந்த நடவடிக்கை எடுத்தார். மொழி அடிப்படையில் பிரிக்கலான்னு குடிமை பணியாளர்கள் சொன்ன அந்த வேண்டுகோளை, அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரொபோசலை அவர் என்ன செய்கிறார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இன்டென்ஷனலி இக்னர்டு, அவர் வேணும்னே மறுத்தார். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மொழி அடிப்படையில் பிரித்து அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, பிரிவதற்கு பதிலாக தேசியவாதிகள் இணைஞ்சிடுவாங்க அப்படின்னு கர்சன் நினைச்சாரு. அதனால அவர் என்ன செஞ்சார், அடமண்டா இருந்தார். நிச்சயமாக 2ஆக பிரிக்கிறோம், அது இந்து முஸ்லீம் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக இருந்தார் அப்படிங்கிற கருத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா பாகிரதிங்கிற ஆறு கிழக்கு வங்காளத்தையும் மேற்கு வங்காளத்தையும் பிரிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அதிகம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க, முஸ்லீம் அதிகமாக ஈஸ்ட் பெங்காலில் இருந்தாங்க, நடுவில் 2 பேர் ஈக்குவலாக இருந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஈஸ்டர்ன் பெங்கால் டாமினேட்டட் பை த முஸ்லீம், வெஸ்டர்ன் பெங்கால் டாமினேட்டட் பை த ஹிந்துஸ், சென்ட்ரல் பெங்கால் 2 கம்யூனிட்டிஸ் பேலன்சிங் அவுட் ஆஃப் ஈச் அதர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வங்காளத்தினுடைய படம் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே 54க்கு 9, அங்கே 31க்கு 18 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மில்லியன். ஓகே, ரைட். ஸோ தென் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்சன் டாக்காவில் 1904க்கு போகும்போது முஸ்லீம் மக்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் காலத்தை விட முஸ்லீம்கள் யூனிட்டியாக, ஒற்றுமையாக, கலாச்சாரம் பண்பாடோட நல்லா சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக அங்கே என்ன செஞ்சார், கர்சன் உறுதிமொழி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். சரி சார், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி
இந்து முஸ்லீம்களை வந்து பிரித்தாளும் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஃபாலோ பண்ணி கர்சன் வந்து வங்காளத்தை பிரித்தார். இப்படி பிரித்தது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. மதத்தின் அடிப்படையில் அவர் பிரிக்க நினைச்சார். ஆனால் வங்காளிகள் என்ற உணர்வின் காரணமாக அந்த பிரிவினை என்னவாயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அது மிகப்பெரிய எதிர்ப்புக்கு இட்டு சென்றது இல்லையா? என்ன காரணம் சார் அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டிலேயே அவங்களுக்கு வங்காளிகள் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்து உச்சத்துக்கு வந்துருச்சு. அங்கே இருந்த பெங்காலிகளுக்கு என்ன காரணம்னா, ரவீந்திரநாத் தாகூரை மையமாக வைத்து அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய மதிப்பை வங்க மொழி பெற்றுவிட்டது ஒரு ரீசன். இன்னொன்று அங்கே இருந்த வட்டார மொழிகள்லாம் வந்து அந்த ஒற்றுமையை கட்டமைப்பதில் முக்கியமான பங்கு வகித்தது. இந்த காரணத்தால் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வங்காளிகன்ற உணர்வு அவங்களுக்கு அதிகமாக இருந்ததால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களை என்ன செய்யலை, இந்து முஸ்லீம் அந்த பிரிவின் அந்த வங்க பிரிவினையை மக்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற கருத்தை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நிறைய பிரச்சனைகள் வங்காளத்தில் ஏற்பட்டுச்சு. வேலையின்மை, பொருளாதார சரிவு, ஸோ அதே போல் அடிக்கடி ஏற்பட்ட பஞ்சங்கள், இது எல்லாம் சேர்ந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிற கருத்து தான் அது. ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். சரி சார், எப்படி சார் இந்த பிரிவினையை எடுத்து கொண்டு போனாங்க இல்லையா? எப்படி இந்த பிரிவினையை எடுத்து கொண்டு போனாங்க, இந்த வங்க பிரிவினை எதிர்த்து எப்படி போராடினாங்க அப்படிங்கிற கருத்தை இப்போ பார்க்க போகிறோம். பிரிவினை எதிர்ப்பு இயக்கம், ஆன்டி பார்ட்டிஷியன் மூமெண்ட். ஓகேயா, சரி, என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, வங்க பிரிவினை 1903 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டுச்சு. அப்படி அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் இரு தரப்பினருமே அதை விமர்சனம் பண்ணாங்க. Both the militants and the moderates were critical of the partition of Bengal ever since it was announced in December 1903. சரி சார், அப்போ வந்து மிதவாதிகள் தானே இந்திய தேசிய காங்கிரஸில் செல்வாக்கில் இருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க தலைவர், அதுவும் வங்காளத்தில் இருந்த தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவீஸ் சந்திர ரே. சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவீஸ் சந்திர ரே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மிதவாத காங்கிரஸ் தலைவர்கள், வங்காளத்தில் உள்ளவங்க. இவங்களும் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் என்ன செய்கிறாங்க, ஆப்போஸ் பண்ணுறாங்க. பட் எப்படி ஆப்போஸ் பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட விண்ணப்பங்கள் அனுப்புறது, மனுக்கள் கொடுக்கறது, வேண்டுகோள் விடுக்கிறது, இந்த அளவோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க. இது போதுமா, வங்க பிரிவினை ரத்து செய்கிறதுக்கு வெறும் பெட்டிஷன் மட்டும் கொடுத்தா போதுமா? பட் அவங்களுடைய செயல்பாடு அப்படி தான் இருந்துச்சு. இங்கிலாந்து மக்களிடம், இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கணும், நீங்கள் பண்ணுறது நியாயம் இல்லைங்க, அநியாயம் அப்படின்னு இங்கிலீஷ் பீப்புள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, விண்ணப்பங்கள் கொடுத்தாங்களே தவிர அந்த வங்க பிரிவினையை ரத்து செய்கிற அளவுக்கு அவங்க எந்த விதமான போராட்ட முறையும் முன்னெடுத்து செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறோம். ஆனால் சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்திவிஸ் சந்திரே போன்றவர்கள் எதிர்வினையானது வேண்டுகோள் விடுப்பது, மனு செய்வது என்ற அளவோடு சுருங்கி போனது. மாடரேட் என்ன செஞ்சாங்கன்னா, வேண்டுகோள் விடுக்கிறதோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க நின்றுட்டாங்க. இங்கிலாந்து மக்களின் கருத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு நின்றுட்டாங்க. அவங்க வந்து பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்கணும் இங்கிலீஷ் பீப்புள்கிட்ட, இது மட்டும்தான் அவங்களுடைய தாட்டாக இருந்துச்சு. பரவலான எதிர்ப்பு இருந்தது வங்க பிரிவினை எதிர்த்து. ஆனாலும் கர்சன் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்ன செஞ்சிட்டாரு, 1905 ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இதனால் என்ன, இங்கு மிதவாதிகள் செல்வாக்கோடு இந்திய தேசிய காங்கிரஸை வழி நடத்திட்டு போகிறாங்க. அவங்களுடைய மெத்தட் எப்படி இருந்துச்சு, போராட்ட முறைகள், ப்ரேயர், பெட்டிஷன், ப்ரொட்டஸ்ட். வங்கத்தை பிரிட்டிஷ்காரன் பிரிச்சுட்டான். அந்த பிரித்ததை இவங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால் வங்க பிரிவினை ஏதாவது பண்ண முடிஞ்சா? ஒன்றும் பண்ணலை. அவங்க செஞ்சது என்னது, இங்கிலாந்து மக்கள்கிட்ட நீங்கள் செய்கிறது நியாயம் இல்லை அப்படின்ற கருத்தை உருவாக்குனாங்க. மறுபடியும் வேண்டுகோள் கொடுத்தாங்க, விண்ணப்பம் கொடுத்தாங்க. வைசிராயை பார்த்து மனு கொடுக்கறது, அரசு செயலாளரை பார்த்து மனு கொடுக்கறது, இதோட நின்றுக்கிட்டாங்க. பட் வங்க பிரிவினை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இந்த கால சூழ்நிலையில் தான் என்ன நடக்கு பாருங்கள். வங்க பிரிவினையை தடுப்பதில் ஏற்பட்ட தோல்வி ஏற்பட்டுச்சா மாடரேட்டுக்கு. அப்படி தோல்வி அடைஞ்ச உடனே வங்காளத்தில் இருந்த சில தீவிரவாத தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பிபின் சந்திரபால், அவங்க பேரெல்லாம் என்ன பேர், பிபின் சந்திரபால், வேற அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் போன்ற தலைவர்கள் அழுத்தம் கொடுத்தனர். சில எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்னால் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க. த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ரேடிக்கல் லீடர்ஸ் லைக் பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா அண்ட் அரவிந்த கோஷ், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, மிதவாத தேசியவாதிகள் தங்கள் உத்திகள் குறித்து மறுபரிசீலனை செய்து புதிய எதிர்ப்பு முறைகளை கண்டறிய வேண்டும் அப்படின்னாங்க. அந்த மாடரேட் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இன்னும் இந்த பெட்டிஷன் கொடுக்குறதே எடுத்துகிட்டு இருக்காதீங்க, வேறு ஏதாவது போராட்ட முறைகள் இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்லாம் மாடரேட் லீடர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க. த மாடரேட் லீடர்ஸ் வேர் ஃபோர்ஸ்டு
டு ரீதிங்க் தயர் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க. இன்னும் இந்த பெட்டிஷனே கொடுத்துன்னு இருக்கிறீங்க, வேறு என்னைக்கு நீங்கள் பாருங்கள் வங்கத்தை பிரிச்சுட்டா உங்களால் எதாவது பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லுக் ஃபார் தேர் நியூ டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட். போராட்ட முறைகளில் ஏதாவது புதிய முறைகளை கொண்டு வாங்க, இன்னும் பழைய மெத்தட்லேயே இருக்காதீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க வங்காளத்தில் இருந்த தீவிர தேசியவாதிகள். சரி, இதனால என்னாச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் முதல் முறையாக மிதவாதிகள் தங்களுடைய மரபு சார்ந்த முறைகளை மீறுறாங்க. கன்வென்ஷனலாக எப்படி போராடுவாங்களோ அதை விட்டுட்டாங்க. அவங்க போராட்டம் என்னது, பெட்டிஷன் கொடுக்கறது தான், வேறு என்ன, வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்க கெஞ்சுறது தான் அவங்க வேலை இல்லையா. பட் முதல் முறையாக அதை மாறி என்ன செய்கிறாங்கன்னா அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட் விச் ஆஃப்டர் மச் டிபேட் வாஸ் அக்செப்டட் பை த மாடரேட் லீடர்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்த மிதவாத தலைவர்கள் நீண்ட விவாதத்துக்கு பிறகு முதல் முறையாக தங்களுடைய மரபு சார்ந்த முறைகளை மீறி சரி அந்நிய பொருளை புறக்கணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து தீர்மானம் ஏற்றுறாங்க. இந்த தீர்மானம் கூட எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1905 நடக்கக்கூடிய காசி காங்கிரஸ் மாநாட்டில் கூட இதை தீர்மானமாக நிறைவேற்றிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே வங்காளத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்நிய பொருளை புறக்கணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் முறையாக மிதவாத தேசியவாதிகள் தங்களின் மரபு சார்ந்த அரசியல் முறைகளை மீறினர் அப்படிங்கிற கருத்தை பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் the moderates went beyond their conventional political method. சரியா? சரி, இதனால பிறந்தது தான் என்னதுன்னா சுதேசி. இதனால பிறந்தது என்னன்னா பிறந்தது சுதேசி இல்லையா. ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சுதேசி, சுதேசி பிரகடனப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ வங்காளத்தில் வங்க பிரிவினை எதிர்த்து மிதவாத தேசியவாதிகள் புதிய அணுகுமுறையோடு போராட ஆரம்பித்தார்கள். அந்நிய பொருட்களை புறக்கணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் 1905 ஜூலை 17 1905 ஜூலை. ஸோ எப்போ இந்த தேதி அப்படின்னா ஜூலை 19 வங்க பிரிவினை. இதுக்கு 2 days பிஃபோர் கல்கத்தாவில், அதாவது ஜூலை 19 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே கட்டாயம் அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் எதிர்ப்பை மக்களிடம் விரிவுபடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அவங்களே முடிவு பண்ணுறாங்க, மாடரேட் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த எதிர்ப்பை சேர்க்கணும், ஒரு பெரிய மாஸ் போராட்டமாக இதை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஜூலை 17 1905. ஓகேயா. சுரேந்திரநாத் பானர்ஜியை அந்த கூட்டத்தில் என்ன செய்கிறாரு, அழைப்பு விடுகிறார். சுரேந்திரநாத் பானர்ஜிங்கிறது அந்த டைமில் வங்க பிரிவினையை முன்னின்று நடத்திய ஒரு மிதவாத தலைவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. கேட்பாங்க, மறந்துடாதீங்க, முக்கியமான கொஸ்டின். ஸோ இவர் அதே கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அறைகூவல் விடுத்தார். ஸோ முதல் முறையாக மாடரேட் என்ன செய்கிறாங்க, அந்நிய பொருளை புறக்கணிக்கலான்னு ஒரு புது மெத்தடை என்ன செய்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ட்ரீமிசம் என்ன செய்யுது, தீவிரவாதிகள் வளர்ந்துட்டே வராங்க. போராட்ட முறைகளால் என்ன செய்யலை, எந்த வெற்றியும் கிடைக்கல. அதனால் தங்களுடைய போராட்ட முறைகளை மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க, ஜூலை 17 அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 7, அதாவது கிட்டத்தட்ட 20 days கழிச்சு, 20 நாள் கழிச்சு என்ன செய்கிறாங்க, ஆகஸ்ட் 7 முறையாக கல்கத்தா டவுன் ஹால்னு சொல்லக்கூடிய கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. அண்ட் ஆகஸ்ட் 7 at another meeting at the Calcutta Town Hall a formal proclamation of சுதேசி movement was made. ஸோ சுதேசி இயக்கத்தை முறையாக என்ன செய்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த 2 தேதி முக்கியம், ஒன்று ஜூலை 17, இன்னொன்று ஆகஸ்ட் 7. ஓகேயா. ஸோ அதில் என்ன பண்ணுறாரு, சுரேந்திரநாத் பானர்ஜி அந்நிய பொருளை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கிறாரு. இதை மக்கள் இயக்கமாக விரிவுபடுத்தணும்னு முடிவு பண்ணுறாரு. இதில் முறையாக சுதேசி இயக்கத்தை என்ன செய்கிறாரு, பிரகடனப்படுத்துகிறார். தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. சுதேசி இயக்கம் எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசுக்கு எதிராக அந்நிய பொருளை புறக்கணிக்கிறது இல்லையா. ஓகே, சுதேசி அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சுதேசி இயக்கத்தினுடைய அஜெண்டா எப்படி இருந்ததுன்னா, மாடரேட் அண்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள், இவங்க 2 பேர்கிட்டையும் வேறுபட்டு இருந்தது. பாருங்கள், சுதேசி இயக்கத்தின் நிகழ்ச்சி நிரலானது வங்க பிரிவினையை ரத்து செய்ய போதுமான அளவிற்கு கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது. வங்காளத்தில் இருந்த மிதவாத தேசியவாதிகள்லாம் வங்க பிரிவினையை ரத்து செய்கிறதுக்கு என்ன போராட்டம் வேணுமோ அந்த போராட்டத்தை மட்டும் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருந்தாங்க. அவங்க இந்த போராட்டத்தை இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகணும், இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் பங்கெடுக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கு அவங்களே முழு அளவில் எதிர்ப்பாக இருந்தாங்க. அதை புரியுது அவங்களுக்கு. அதாவது மிதவாத தேசியவாதிகள் இந்த வங்க பிரிவினையை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கல, இது எல்லா பக்கம் கொண்டு போகணும்னு நினைக்கல, எல்லா மக்களையும் பங்கெடுக்க வைக்கணும்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. வங்க பிரிவினையை ரத்து செய்கிற அளவுக்கு என்ன போராட்டம் பண்ணணுமோ அந்த போராட்டம் போதும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க தெளிவாக இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. மிதவாத தேசியவாதிகள் முழு அளவிலான எதிர்ப்பிற்கு எதிராக இருந்தனர்.
The moderate were very much against utilizing the campaign to start full-scale passive resistance. முழு அளவிலான சாத்வீக எதிர்ப்புக்கு மாடரேட்டரே எதிர்ப்பாக இருந்தாங்க. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட அவங்க தயாராகவே இல்லை. ஏதோ இப்போ இந்த வங்க பிரிவினையை ரத்து செய்கிறதுக்கு அந்நிய பொருளை புறக்கணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்களே தவிர முழு அளவில் போராடணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருந்தாங்களே, தீவிர தேசியவாதிகள், அவங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை நம்ம கொண்டு போனோம், அனைத்து தரப்பு மக்களையும் இதில் பங்கெடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம சுயராஜ்யம் கேட்கணும், அரசியல் சுதந்திரம் கேட்கணுன்றதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் தீவிர தேசியவாதிகள் இவ்வியக்கம் ஏனைய மாகாணங்களுக்கு விரிவுபடுத்தப்படவும் முழு அளவிலான வெகுஜன இயக்கத்தை துவங்குவதற்கும் ஆதரவாக இருந்தனர் அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. த மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட் and the other hand were in favor of extending the movement to the provinces to and to launch a full-fledged mass struggle. full-fledged mass struggle இதை உருவாக்கணும்னு யார் நினச்சா? எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நினச்சாங்க. ஆனால் இதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு எதிராக இருந்தாங்க யார்? மிதவாத தேசியவாதிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கடைசி என்ன சார் ஆச்சு அப்படின்னா, இந்த வங்க பிரிவினையை எதிர்த்து தொடங்கிய இந்த சுதேசி இயக்கம் என்னவாக மாறியது தெரியுமா? பாருங்கள், தலைவர்கள் திட்டமிட்டதற்கு மேலாக தன்னெழுச்சியாக இந்த இயக்கம் என்ன செஞ்சுன்னா ரொம்ப பிரபலமாகிடுச்சு. இப்போ எப்படி நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குல்ல, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எப்படி நம்ம போராடணும், தன்னெழுச்சியாக எல்லாரும் ஓடி வந்தாங்கல்ல, அந்த மாதிரி வங்க பிரிவினைக்கு எதிராக இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர கூட்டம், பயங்கர க்ரௌடு, பயங்கர மக்கள் சப்போர்ட், இதனுடைய சோசியல் பேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். தன்னெழுச்சியான எதிர்ப்புகள் ஏற்பட்டன. திட்டமிட்டதற்கும் மேலாக, தலைவர்கள் திட்டமிட்டதற்கு மேலாக தன்னெழுச்சியாக நிறையா மக்கள் என்ன செஞ்சாங்க? முன் வந்து போராட ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க மாற்றம் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லலாம் அப்படின்னா, பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்கள் அதிகமாக பங்கெடுத்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதற்கு எதிர்வினையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? மாணவர்கள்லாம் நிச்சயமாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்கள தான் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் அதுதான் அதிகமாக இருந்தது. உடனே ஆங்கிலேய அரசு என்ன பண்ணிச்சுன்னா, யாரெல்லாம் வந்து இந்த வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களோ அதில் டைரெக்டாக கலந்து கொண்ட எல்லாருடைய கல்வி உதவித்தொகையை கட் பண்ணிவிடுவோம், ஸ்காலர்ஷிப் அண்டு கிராண்ட்ஸ், அவங்களுக்கு வழங்கக்கூடிய மானியத்தை கட் பண்ணிவிடுவோன்னு பயமுறுத்துனாங்க மாணவர்களை. ஸோ அதுதான் நடக்குது. ஆங்கிலேய அதிகாரிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மானியங்களும் நிறுத்தப்படும் என பயமுறுத்தினர். ஸோ வங்க பிரிவினையின் போது மாணவர்கள் அதிகமாக பங்கெடுத்துக்கிறாங்க அதுக்கு எதிரான போராட்டத்தில். இதனால் ஆங்கிலேய அரசு அவங்கள பயம் காட்டுது. த இன்க்ரீஸ்டு ரோல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஆன்டி பார்ட்டிஷன், பிரிட்டிஷ் அஃபீஷியல் த்ரெட்டன்டு, பயமுறுத்துறாங்க. வித்ட்ரா த ஸ்காலர்ஷிப் அண்ட் கிராண்ட்ஸ், அதெல்லாம் நாங்கள் வித்ட்ரா பண்ணிவிடுவோம், தரமாட்டோம் உங்களுக்குன்னு பயமாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வேலையெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு பயம் காட்டுறாங்க. ஸோ அதன் எதிர்வினையாக தான் என்ன நடக்குன்னா, இவ்வளோ நேரம் அந்நிய பொருட்களை நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மெத்தட் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஆங்கிலேய அரசு இப்படி அடக்குமுறையை கையாண்ட உடனே நம்ம பசங்களுக்கு நம்மளே ஸ்கூல் வைப்போம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகுது. ஸோ அதுதான் இதற்கு எதிர்வினையாக தான் என்ன நடக்கு? ஆங்கில கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்க வேண்டும், தேசிய கல்வி நிறுவனங்களை பள்ளிகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகுது. எதுக்காக நம்ம ஆங்கிலேயர்களை நம்பி இருக்கணும்? நாமளே நேஷனல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை உருவாக்குவோம், தேசிய கல்வி நிறுவனங்களை. ஆங்கில கல்வி நிறுவனங்களை பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனையும் நம்ம பாய்காட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன சார் நடந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால், பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள், புறக்கணிப்பு போராட்டங்கள்னு நிறைய நடந்துச்சுங்க. அதாவது வங்காளமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக காட்சியளித்தது. என்னைக்கு அப்படின்னு சொன்னால் 1905 ஜூலை 19 அறிவிக்கப்பட்டது. அக்டோபர் 16 நடைமுறைக்கு வந்துச்சு வங்க பிரிவினை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், வங்காளம் முழுவதும் ஆயிரக்கணக்கில் நகரங்களிலும் கிராமங்களிலும் பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு. நிறைய பப்ளிக் மீட்டிங். ஒவ்வொரு பப்ளிக் மீட்லேயும் வங்க பிரிவினை எதிர்த்து நிறைய தீர்மானங்கள், சூளுரைகள், மனுக்கள் நிறைய ரெடி பண்ணாங்க. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க, போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ இது சொல்ல, வங்காளம் முழுமையிலும் நகரங்களிலும் கிராமங்களிலும் ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. thousands of public meetings were organized in towns and villages across Bengal. மத விழாக்களான துர்கா பூஜை போன்றவை புறக்கணிப்பு பற்றிய வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஸோ எப்படி வந்து திலகர் வந்து கணபதி விழா, சிவாஜி விழா இதெல்லாம் வந்து ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்ட பயன்படுத்தினாரோ, அதே போல் கல்கத்தாவில் துர்கா பூஜை, அந்த துர்கா பூஜையை பயன்படுத்தி ஆங்கிலேய அரசுக்கு எதிரான இந்த புறக்கணிப்பு போராட்டங்களை நடத்துறதுக்கு, மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க. ஸோ வங்கம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் 1905 அக்டோபர் 16. என்ன தினமாக அறிவிக்கப்பட்டதுன்னா, எ டே ஆஃப் மார்னிங், அதாவது துக்க தினமாக அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கி நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நிறைய இடங்களில் உண்ணாவிரதம் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலங்கள் போனாங்க.
ரவீந்திரநாத் தாகூர் பாடிய அமர் சோனா பங்களா, இன்றைக்கி பங்களாதேஷோட தேசிய கீதமாக இருக்குது. அமர் சோனா பங்களா, என்னது அமர் சோனா பங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி பங்களாதேஷோடைய தேசிய கீதம். இதை வந்து அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தார் அந்த டைமில். இதை மக்கள் எல்லோரும் பாடிட்டு போகிறாங்க. பக்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய ஆனந்த மடத்தில் உள்ள வந்தே மாதரம்ங்கிற பாடலை பாடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஊர்வலமாக நடந்து போய் என்ன செய்கிறாங்க, வெறுங்காலோடு நடந்து போய் கங்கை நதியில் நீராடி என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் இந்து முஸ்லீமை பிரிக்கிறதுக்கு தானே நீங்கள் வங்க பிரிவினை கொண்டு வந்தீங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம்னு ராக்கி கட்டிக்கிறாங்க. ரக்ஷா பந்தன்னு சொல்லக்கூடிய ராக்கி கட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சம்பவம்லாம் நடக்குது பாருங்கள். ஒன்று கங்கை நதியில் போய் நீராடுறாங்க, வந்தே மாதரம் சொல்லி வணக்கம் வைக்கிறாங்க, வந்தே மாதரம் பாடலை பாடுறாங்க, ராக்கி கட்டிக்கிறாங்க, ரவீந்திரநாத் தாகூருடைய அமர் சோனா பங்களா அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க இல்லையா. ஸோ இந்த தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கேட்பாங்க, எந்த இயக்கத்தின் போது மக்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டு கங்கையில் நீராடினர்னு கேட்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் பார்த்துருக்க மெசேஜ் ஓகேயா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி போகிறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வங்க பிரிவினையின் போது ஒன்று திரள்றாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்துருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், பிரிவினை இயக்கம், அதாவது இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பாருங்கள். அதாவது வங்கத்தை பிரிச்சுட்டாங்க. இந்த பிரிவினைக்கு எதிராக இங்கே இருந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1903 டிசம்பர்லேயே வங்கத்தை பிரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து என்ன செஞ்சாங்க, அதை கடுமையாக விமர்சித்தாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க, எதிராக போராடினாங்க. எந்த அளவில் சார் போராடினாங்க அப்படின்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி, கே மித்ரா, பிருத்விஷ் சந்திர ரே அப்படின்னு சொல்லக்கூடிய சில மிதவாத தலைவர்களுடைய அந்த போராட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, வெறும் பெட்டிஷன் கொடுக்கறது, ப்ரே பண்ணுறது, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது, இதோடு நின்றுச்சு. இங்கிலாந்து மக்களுடைய கருத்தில் வங்க பிரிவினைக்கு எதிரான ஒரு உணர்வை ஏற்படுத்தணும், அது நியாயம் இல்லைன்ற எண்ணத்தை அவங்க மனசில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அளவில் தான் அவங்க போராட்டம் இருந்தது. பரவலான எதிர்ப்புகளுக்கு இடையே ஜூலை 19, 1905 வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆக மிதவாதிகள் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. வங்க பிரிவினையை அவங்களால என்ன செய்ய முடியலை, ரத்து செய்ய முடியலை அப்படிங்கிற தகவலை பார்க்குறோம். இப்படி மிதவாதிகள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கையில் தோல்வி அடைஞ்ச உடனே வங்காளத்தில் இருந்த சில தீவிரவாத தலைவர்கள், பிபின் சந்திரபால், அஸ்வினி குமார் தத்தா, அரவிந்த கோஷ் அப்படிங்கிற இந்த தீவிரவாத தலைவர்கள்லாம் மிதவாதிகளை போய் என்ன செய்கிறாங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் போராட்ட முறைகளை மாற்றுங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க, நீங்கள் புதுமையான எதிர்ப்பு முறைகளை எதையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க, நீங்கள் இன்னும் இந்த பெட்டிஷனே கொடுத்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ அதனால் தீவிரவாதிகள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் அவங்க அந்நிய பொருளை புறக்கணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. முதல் முறையாக அப்படி ஒரு முடிவு எடுத்து அதாவது ரொம்ப நீண்ட விவாதத்துக்கு பிறகு தான் இதை ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க மரபு சார்ந்த முறைகளை மீற தயாராக இல்லை. இப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க மீறுறாங்க. ஏன்னா வங்க பிரிவினை அவங்களால ரத்து செய்ய முடியலை அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு டைமாக அவங்க மீறுறாங்க. சரி, மீறி என்ன சார் பண்ணாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வங்காளத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு மிதவாத தலைவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் என்ன செய்கிறாருன்னா 1905 ஜூலை 17 கல்கத்தாவில் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதோட தொடர்ச்சியாக என்ன செய்கிறாரு, அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். சரியா, யார், சுரேந்திரநாத் பானர்ஜி. ஆகஸ்ட் 7 கல்கத்தா டவுன் ஹாலில் ஒரு மாபெரும் கூட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த கூட்டம் பரீட்சையில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, காந்தியினுடைய வருகைக்கு முன்பு இந்தியாவில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் எது அப்படின்னு சொன்னால் சுரேந்திரநாத் பானர்ஜி கூட்டிய இந்த வங்க பிரிவினைக்கு எதிரான கூட்டம். ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில், அதுக்கப்புறம் நிறைய கூட்டங்கள் கூடுது. பட் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த இயக்கத்தை பற்றி மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் நிறைய கருத்து இருந்தது. இந்த இதுதான் சுதேசி இயக்கம், அந்நிய பொருளை புறக்கணிக்கிறது தான் சுதேசி இயக்கம். இந்த வங்க பிரிவினை எதிர்த்து தோன்றிய இந்த அந்நிய பொருள் புறக்கணிப்பு இயக்கம் இருக்குது, அந்த பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் இல்லையா, இதை பற்றி மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, மிதவாதிகளுடைய சிந்தனை அப்படிங்கிறது வங்க பிரிவினையை ரத்து செய்கிறதுக்கு என்ன போராட்டம் வேணுமோ அந்த அளவில் மட்டும்தான் அவங்க சிந்திச்சாங்க. இதை முழு அளவில் இந்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு அவங்களே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் தீவிரவாதிகள் இது முழு அளவில் எடுத்துகிட்டு போகணும், இந்தியா முழுவதும் பரவணும், இதை ஒரு அரசியல் சுதந்திரத்துக்கும் சுயராட்சியத்துக்கும் அடித்தளமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு யார் விரும்பினாங்க, தீவிர தேசியவாதிகள் என்ன செஞ்சாங்க, இது வெகுஜன மக்கள் இயக்கமாக மாற்றணும், முக்கியமாக அனைத்து பிரிவு மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு போராட்டமாக இது ஆகணும்னு நினச்சாங்க. சரி, எப்படி சார் இந்த இயக்கம் பரவிச்சு, இந்த சுதேசி மூமெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கம் எப்படி சார் பரவிச்சு அப்படின்னு சொன்னால், எதிர்பார்த்ததை விட தன்னெழுச்சியாக ஸ்பாண்டனஸ் அகேன்ஸ்ட் என்ன எழுச்சி ஏற்படுச்சு, ரியாக்ஷன். ஸ்பாண்டனஸ் ரியாக்ஷன் அப்படின்னா
தன்னெழுச்சியான எதிர்ப்பு நிறைய ஏற்பட்டுச்சு. ஆர்கனைஸ்டை விட, அதாவது திட்டமிட்ட முயற்சிகளுக்கு போராட்டங்களுக்கு மாறாக தன்னெழுச்சியாக நிறைய போராட்டம் நடந்துச்சு. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எதிர்பார்க்கவே இல்லாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதனால் ஆங்கிலேய அரசு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் கிராண்ட்ஸை நாங்கள் கட் பண்ணிவிடுவோம்னு பயமுறுத்தினாங்க. ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு போங்க, நாங்கள் சுதேச கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்துவோம், சுதேச பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆங்கில கல்வி நிறுவனங்களை புறக்கணிக்கணும், சுதேசி கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தணும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த கருத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த நேரத்தில் வங்க பிரிவினையின் போது என்ன நடந்துச்சுன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் கிராமங்களையும் நகரங்களையும் பொதுக்கூட்டங்கள் நடத்தினாங்க, நிறைய உண்ணாவிரதம் இருந்தாங்க, நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க, நிறைய ஊர்வலங்கள் நடந்தாங்க. மத விழாக்களான துர்கா பூஜை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்நிய எதிர்ப்புக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. கடைசியாக அந்த வங்க பிரிவினை நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரவீந்திரநாத் தாகூருடைய அமர் சோனா பங்களா அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க, வந்தே மாதரம் அப்படிங்கிற பக்கிம் சந்திரஜ் பட்டர்ஜினுடைய பாடலை பாடுறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் போய் என்ன செய்கிறாங்க, வெறுங்காலோட போய் நீராடி ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, கோஷமிட்டுட்டு வராங்க வந்தே மாதரம்னு. வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லி வணக்க வைக்கக்கூடிய பழக்கம் அப்போ தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எது சுதேசி இயக்கத்தின் போது தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ராக்கி கயிறு கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த பழக்கம்லாம் எப்போ வருது அப்படின்னு சொன்னால், இந்த வங்க பிரிவினருடைய எதிர்ப்பை நோக்கி தான் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. இதான் அந்த போராட்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த தலைப்பு என்னென்னா, இந்த அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு அப்படிங்கிறது தான் என்னவா உருவானுச்சுன்னா சுதேசி அப்படின்னு உருவானுச்சு. என்ன உருவானுச்சு? சுதேசி. சுதேசி அப்படிங்கிறது சுதேசி சிந்தனை. ஃபஸ்ட்டு சுதேசியை பற்றி முழுசாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதால சுதேசியின் பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். எவாலுவேஷன் ஆஃப் த ஐடியாஸ் ஆஃப் சுதேசி. அதாவது சுதேசி அப்படிங்கிற கான்செப்ட் 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலும் 1920களில் மகாத்மா காந்தியின் தலைமையிலும் அது ஒரு கான்செப்டுவலைஸ்டு, அதாவது ஒரு தத்துவமாச்சு. வங்க பிரிவினையின் போது ஒரு சிலர் அந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை பிரபலமடைய செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி அந்த சுதேசிங்கிற வார்த்தையை ஒரு தத்துவமாகவே ஆக்கிட்டார் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறோம். சுதேசினா என்ன சார் அப்படின்னா, சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு, ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஆஃப் ஓன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். த ஐடியா ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட் வாஸ் கான்செப்டுவலைஸ்டு ஃபர்ஸ்ட் டூரிங் 1905 பை அ ஸ்டாரிங் காங்கிரஸ் லீடர், ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களால். அதுக்கப்புறம் த லேடர் 1920s லீடர்ஷிப் ஆஃப் மகாத்மா காந்தியினுடைய பேரில் கான்செப்டுவலைஸ்டு அப்படின்னா தத்துவமானது. சுதேசி அப்படிங்கிற கான்செப்ட் 1905லையும் 1920களிலையும் அப்போ ஒரு சில தலைவர்களாலையும் இப்போ காந்தியாலையும் என்ன செய்யுது, ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக அது என்ன செஞ்சுது, தத்துவமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகே, சுதேசினா என்ன சார் அர்த்தம்னா சொந்த நாடு, நம்ம நாட்டு பொருளை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சுதேசி. சுதேசி அப்படின்னா உள்நாடுன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் விதேசி அப்படிங்கிறது வெளிநாடு. சுதேசிங்கிறது உள்நாடு, விதேசிங்கிறது வெளிநாடு. இது தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? சரி சார், இந்த சுதேசி கான்செப்டை யார் சார் பிரபலப்படுத்தினா அப்படின்னா, மகாதேவ் கோவிந்த ரானாடே அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். எம்ஜி ரானாடேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் படம் இருக்கா பார்க்கலாம். இவர் தான் அவர், எம்ஜி ரானாடே. டெக் ஆன் எஜுகேஷன் சொசைட்டி ஏற்படுத்தினார்னு பார்த்துருப்போம். இவர் ஆத்மாராம் பாண்டுரங்கனோட சேர்ந்து பிரார்த்தனா சமாஜத்தை 1867 பிரார்த்தனா சமாஜம், 1884 டெக் ஆன் எஜுகேஷன் சொசைட்டி, மகாதேவ் கோவிந்த ரானாடே இவர் தான் அவர். ஓகேயா? சரி, எம்ஜி ரானாடேம்பாங்க, நீதிபதி ரானாடேம்பாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1872 பூனாவில் இந்த ரானாடே தனது தொடர் சொற்பொழிவுகளின் மூலம் இச்சிந்தனையை பிரபலப்படுத்தினார். இந்த சுதேசிங்கிற கான்செப்டை பூனாவில் நிறைய சொற்பொழிவு நடத்தி பிரபலப்படுத்தினார். யாருன்னா மகாதேவ் கோவிந்த ரானாடே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்? 1872. த ஆரிஜின் ஆஃப் த ஐடியா கேன் பி ட்ரைஸ்டு டு 1872 வென் மகாதேவ் கோவிந்த ரானாடே இன் எ சீரியஸ் ஆஃப் லெக்சர் அப்படின்னா தொடர்ச்சியான சொற்பொழிவுகள் மூலமாக. எங்கே? பூனாவில். என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 872 பூனா தொடர்ச்சியான சொற்பொழிவுகள் மூலமாக பிரபலப்படுத்தினார். எதை பாப்புலரைஸ்டு பண்ணார்? ஸ்வதேசி அப்படிங்கிற கான்செப்டை. சுதேசிங்கிற கான்செப்டை யார் பிரபலப்படுத்தினார்னு கேட்பாங்க. மகாதேவ் கோவிந்த ரானாடே 1872 பூனாவில் தன்னுடைய தொடர் சொற்பொழிவுகள் மூலமாக. சரி, அவரை பொறுத்தளவையில் சுதேசினா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ரானாடேயின் கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அவர் சுதேசினா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்ல ஒரு கான்செப்ட் பாருங்கள். ரானாடே, எம்ஜி ரானாடேயோட கருத்துப்படி சுதேசினா என்னென்னா, நம்ம சொந்த நாட்டில் நிறைய பொருள் கிடைக்கும், அது நமக்கு குறைவான மனநிறைவை தந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. இப்போ இன்றைக்கி சீன பட்டாசு இருக்குது, சிவகாசி பட்டாசு இருக்குது. சிவகாசி பட்டாசை விட சீன பட்டாசு நல்லாவே வெடிக்கட்டுமே, அற்புதமாக இருக்கட்டுமே, விலை குறைவாகவே இருக்கட்டுமே,
இருந்தாலும் நம்ம சொந்த நாட்டு பொருளை தான் நம்ம வாங்கணும். அது நமக்கு குறைவான மனநிறைவை தந்தாலும் அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எம்ஜி ரானாடே சொல்கிறார். இங்கே பாருங்கள், ரானாடையின் கருத்துப்படி ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? ரானாடே சொன்னார். அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். அருமையாக சொல்லியிருக்காரு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தென் சுதேசியை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். காந்தியடிகள் சுதேசியை பற்றி என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்னா, 1920களில் காந்தியடிகள் இந்த சுதேசியை பற்றி என்ன கான்செப்ட் சொன்னார்னா, சுதேசி அப்படிங்கிறது ஒரு பிறந்த நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறதோட இணைத்து ஒரு புதிய பொருளை கொடுத்தார் காந்தி. காந்தி சுதேசிக்கு எப்படி விளக்கம் கொடுத்தாருன்னா, சுதேசினா உள்நாடு, உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துறது, அது மட்டும் கிடையாது, இது நாம் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு அதோடு இணைத்து அவர் விளக்கம் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார், சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் அப்படின்னாரு. காந்தி என்ன சொன்னார்? சுதேசி என்பது ஒருவர் தனது சொந்த நாட்டிற்கு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மட்டும் பயன்படுத்துவது மட்டுமல்ல, அது என்னது அப்படின்னா, சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம்ங்கிறாரு. இப்போ நம்மளுக்கே இப்போ அந்த கொரோனா டைமில் ஊரடங்கு காலத்தில் உங்கள் ஏரியாவுக்குள்ளே என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்க. எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் பரோட்டா திங்க போகிறேன்னு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போவோம் அந்த கொரோனா காலத்தில். இது ஒரு சுய கட்டுப்பாடு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பலசர கடையில், நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மளிகை கடையில் என்ன பொருள் கிடைக்குதோ, நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம குறைந்தபட்சம் அரசாங்கத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம ஒரு நமக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் இல்லையா? யாருக்கும் நம்மளால் எந்த கஷ்டம் வரக்கூடாது, நம்ம வெளியில் தேவையில்லாமல் சுற்றக்கூடாது. நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கணும், வாழ்ந்துக்கணும். கூழோ கஞ்சோ, உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை, 9 நாளில் உடுப்பவை 2 அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான மக்கள்கிட்ட கிடையாது. இவர் சுதேசிங்கிற விளக்கத்துக்கு மகாத்மா காந்தி அப்படி தான் கொடுக்குறார். இது ஒரு ஆன்ம பலம், ஒரு சுய கட்டுப்பாடு. நமக்கு பக்கத்தில் இருக்கிறத மட்டும் நம்ம பயன்படுத்துறது, வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது நம்ம மோகம் கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும். உள்நாட்டு பொருட்கள் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அப்படி ஒருவேளை உள்நாட்டு தேவைகளை வச்சு மட்டும் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியலை அப்படின்னா, அந்த உள்நாட்டு பொருட்களை அந்த இடத்துல உருவாக்குவதற்கு நம்ம திறமையாகவும் முழுமையாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னு காந்தி அந்த கருத்தை சொன்னார். ஸோ இதுதான் இந்த காந்தியினுடைய கருத்து. சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். அது வெகு தொலைவில் இருந்து கிடைப்பவற்றை ஒதுக்கிடணும், நமக்கு வேண்டாம். ஃபாரின் குட்ஸ்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு வெகு அருகே இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்துலேருந்து என்ன கிடைக்கும், நம்மளோட இம்மீடியட் சரௌண்டிங்கில் என்ன இருக்குது, அதை மட்டும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சுதேசி அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அழகாக கொடுக்குறாரு பாருங்கள், ஐ ஷுட் யூஸ் ஒன்லி திங் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை இம்மிடியட் நெய்பர்ஸ். என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன உருவாக்கியிருக்காங்களோ அதை மட்டும் நான் வாங்கி பயன்படுத்தினா எனக்கு போதும். அப்படி எனக்கு தேவையான பொருள் பக்கத்தில் கிடைக்கலன்னா அதை கிடைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் முழு அளவில் என்ன செய்யணும், திறமையாகவும் முழுமையாகவும் செயல்பட்டு அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சுதேசிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தார். ஸோ எம்ஜி ரானாடா என்ன சொன்னார்னா, நம்ம நாட்டில் கிடைக்கிற பொருள் நமக்கு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னார். காந்தி என்ன சொன்னார்னா, சுதேசி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமையோடு அவர் இணைத்து ஒரு புதிய பொருளை கொடுத்தார். அவர் சுதேசிங்கிறது நம்ம சொந்த நாட்டு பொருளை பயன்படுத்துறது மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு ஆன்ம பலம். நமக்கு வெகு தொலைவில் இருக்கிறத நம்ம புறந்தள்ளிட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கிறத வாங்கி மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல். அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் போதுமானதாக இல்லைன்னா அதை பக்கத்தில் உருவாக்குறதுக்கு தேவையான, அதாவது நம்ம சொந்த நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கு தேவையான வழிமுறைகளை நம்ம கண்டறியணும். அதுக்கு திறம்படமையும் முழுமையாகவும் செயல்படணும்னு மகாத்மா காந்தி விளக்கம் கொடுத்தார். புரியுதுங்களா? ஓகே, அதான் மகாத்மா காந்தி. அதனால தான் பாருங்கள், ராட்டை போட்டு நூல் நுட்டுறாரு பாருங்கள். ஓகேயா? சரி, என்ன சார் நடக்கு அப்படின்னா, இந்த புறக்கணித்தல் அப்படின்னா அது வெறும் பாய் காட்டுன்னு பேருங்க. அண்டு சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால். வங்க பிரிவினையினால் வங்காளத்தில் அந்நிய பொருட்களை புறக்கணிக்கிறதும் அதற்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் சுதேசி பொருட்களை பயன்படுத்துகிறதும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டுச்சு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், திட்டமிடப்பட்ட தன்னெழுச்சியான போராட்ட முயற்சிகள் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு அடித்தளம் அமைத்தன. ஆரம்பத்தில் வங்க பிரிவினைக்கு எதிராக தான் போராடணும். அந்த போராட்டம் ஒரு திட்டமிட்டதாக இருந்துச்சு. இது ஒரு சில தலைவர்கள் திட்டமிட்டு அதை வழி நடத்திட்டு போனாங்க. ஆனால் ஒரு ஸ்பான்டேனியஸாக தன்னெழுச்சியாகவும் நிறைய போராட்டங்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஏற்பட்டுச்சு. பட் இந்த வங்க பிரிவினுடைய போராட்டம் ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு அடித்தளம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்கனைஸ்டு அண்ட் ஸ்பான்டேனியஸ் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் எ சஸ்டைன்டு கேம்பெயின் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஆங்கில அரசுக்கு எதிரான ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அடுத்தது சரி, புறக்கணிப்பு. இந்த பாய்காட் அண்ட் சுதேசியம் எப்போதுமே ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிருக்குங்க.
அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும்னா இந்திய பொருட்களை பயன்படுத்தணும். சுதேசிங்கிறது சொந்த நாடு, சொந்த நாட்டு பொருட்களை பயன்படுத்தணும், அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும். ஸோ அப்போ ஏன்னா ஒரு பக்கம் அந்நிய கல்விக்கூடங்களை நம்ம புறக்கணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம அதுக்காண்டி படிக்காமல் இருக்க முடியுமா? அப்போ இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தணும், அது சுதேசி. இது பாய்காட். இது ரெண்டும் எப்போதும் ஒரே பொருளில் தான் இருக்கணும். சரி, இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தன்னிறைவு அடையணும். நம்முடைய பொருளாதாரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தன்னிறைவு அடைந்தால் தான் உன் பொருள் எனக்கு வேண்டான்னு சொன்னால் நம்ம பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருளாதார தன்னிறைவு நம்மகிட்ட இருக்கணும்ல. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குதல் அப்படிங்கிறது தான் புறக்கணிப்பினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருந்துச்சு. புறக்கணிப்பால் உருவானது சுதேசி இயக்கம். அந்த புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு சிலர் வந்து சுதேசியை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஜி சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் த ஹிந்து சுதேசமித்திரன் பத்திரிகையோட ஆசிரியர் இருக்கார்ல, ஜி சுப்பிரமணிய ஐயர், அவர் சுதேசிய இயக்கத்தை பற்றி ஒரு அருமையான டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று சுருக்கமாக விளக்கினார். சுதேசமித்திரனின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன சொல்றாருன்னா, a revolt against their state of dependence in all branches of their national life. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாரையோ ஒருத்தரை சார்ந்திருக்கோம், அந்த சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு எதிரான புரட்சி தான் சுதேசி அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு ஜி சுப்பிரமணிய ஐயர். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து அந்நிய பொருட்களின் மீது மோகம் கொண்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற பொருள் பூரா அந்நிய பொருட்களாக இருக்குது. இந்த நம்ம சார்ந்திருக்கிறோம் எல்லாத்தையும், அந்த சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு எதிரான புரட்சி தான் என்னது? சுதேசி அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு ஜி சுப்பிரமணிய ஐயர். அதான் சொல்கிறார், தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு ஜி சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். கோபாலகிருஷ்ண கோகலே என்ன விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் சுதேசி இயக்கம்னா ஒன்று என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. வெறும் தொழில் மட்டும் இல்லை, அனைத்து துறைகளும் மேம்படணும். நம்ம தொழில் மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து சோப்பு தயாரிக்கிறோன்னா சோப்பு மட்டும் கிடையாது, தீப்பெட்டி தயாரிக்கிறோன்னா தீப்பெட்டி மட்டும் கிடையாது, எல்லா துறைகளிலும் முன்னேற்றம். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், ஒரு சஸ்டைனபிள் ஆகணும், ஒரு டெவலப்டு ஆகணும், அனைத்து துறைகளின் முன்னேற்றத்திற்குமானது அப்படின்னு சொன்னது கோபாலகிருஷ்ண கோகலே. சார்பு நிலைக்கு எதிரான புரட்சின்னு சொன்னது ஜி சுப்பிரமணிய ஐயர். குறைவான மனநிறைவை தந்தாலும் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னது எம்ஜி ரானாடே. அது ஒரு ஆன்ம பலம், அது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை அப்படின்னு சொன்னது மகாத்மா காந்தி. சரியா? இந்த நாளும் சுதேசியை பற்றிய கருத்தை மறந்துடாதீங்க. ஓகே ஓகே சரி சரி. என்னதான் இருந்தாலும் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சுதந்திர வாழ்க்கையவோ ஒரு கண்ணியமான வாழ்க்கையோலாம் நமக்கு பெற்றுத்தரலை. அதுக்கான ஒரு ஒரு யதார்த்த முறைகளெல்லாம் அது உருவாக்கலை. சுதேசி அப்படிங்கிறது ஆங்கிலேய அரசுக்கு எதிரான போராட்டமாக தான் இருந்தது, காலனிய எதிர்ப்புக்கு எதிரான போராட்டமாக தான் இருந்தது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான வழிமுறைகளாக இல்லை, அது வெறும் காலனிய எதிர்ப்பு போராட்டமாக தான் நடந்தது. அதாவது நம்ம இந்த சுதேசி போராட்டம் நடத்தினோம்ல, இதனால் நம்முடைய சுயமரியாதை, நம்மளுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கலை. ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடுறதா மட்டும்தான் அது பார்க்கப்பட்டது அப்படின்ற கருத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுதேசி இயக்கத்தில் நாம் போராடின போராட்டம் காந்தியினுடைய வருகையோடு என்ன செய்கிறாங்க? சேர்த்து ஒப்பிடுறாங்க. ஏன்னா காந்தி எதிர்காலத்தில் கொண்டு வந்த ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபீடியன்ஸ், நான் கோஆப்ரேஷன், இது எல்லாமே இந்த சுதேசி இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக வெளிப்பட்டது அப்படிங்கிற கருத்தை தான் சொல்கிறாங்க. இவ்விளக்கம் பின்னர் மகாத்மா காந்தியின் வருகையோடு உட்புகுத்தப்பட்டது. A definition which would be later infused with the entry of மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் என்ன இதில் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள். ஓகே, சுதேசி சிந்தனை எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1905 ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களாலையும் 1920 மகாத்மா காந்தியினுடைய தலைமையிலும் இந்த சுதேசி அப்படிங்கிறது ஒரு தத்துவமாச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. எம்ஜி ரானாடே அப்படின்னு சொல்லக்கூடிய மகாதேவ் கோவிந்த ரானாடே 1872 பூனாவில் தன்னுடைய தொடர் சொற்பொழிவுகளின் மூலமாக என்ன செய்ய நிறைய லெக்சர் கொடுத்து என்ன செஞ்சார்? இதை பாப்புலரைஸ் பண்ணார். எதை? சுதேசிங்கிற கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணார். எம்ஜி ரானாயனுடைய கருத்துப்படி சுதேசி அப்படிங்கிறது என்னென்னா, தன் சொந்த நாட்டில் உற்பத்தி பண்ண பொருட்கள் தனக்கு வந்து குறைவான மனநிறைவை தந்தாலும் அதுக்கு நம்ம முன்னுரிமை தரணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதுதான் எம்ஜி ரானாயனுடைய கான்செப்ட். அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் ஓன் கண்ட்ரி ஷுட் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் ஈவன் இஃப் த யூஸ் ஆஃப் சச் குட்ஸ் ப்ரூவ்ட்
டு பி லெஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னாரு எம்ஜி ரானாடே. ஸோ மகாத்மா காந்தி சுதேசியை பற்றி என்ன சொன்னார்னா, அவர் ஒவ்வொருவரும் தான் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையோடு ஒப்பிட்டு அவர் சொன்னார். த ஃபில்ஃபில்மெண்ட் ஆஃப் எ டியூட்டி தட் ஆல் இண்டியன்ஸ், ஒவ்வொரு இந்தியனுடைய கடமைன்னு சொல்லி அதோட இணைச்சி விளக்கம் கொடுத்தாரு சுதேசிக்கு. அது வந்து நம்ம நாட்டு பொருளை பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அது ஒரு ஆன்ம பலம் அப்படின்னாரு. ஸோ ஆன்ம பலம் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை பாருங்கள், சுதேசி இஸ் தட் ஸ்பிரிட் இன் அஸ், நமக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னார். ஸ்பிரிட் இன் அஸ், நமக்கு உள்ளான ஒரு உணர்வு, அது நம்முடைய ஆன்ம பலம், நம்முடைய கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. அது நமக்கு வெகு தொலைவில் இருக்கிறத புறக்கணிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறத வச்சு மட்டும் நமக்குள்ள இம்மீடியட் நெய்பர்ஸ் அண்ட் இம்மீடியட் சரௌண்டிங்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் தான் சுதேசி அப்படின்னு சொன்னார் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அதை நம்ம உருவாக்கிக்கிடணும் அப்படின்னு மகாத்மா காந்தி விளக்கம் கொடுத்தாரு. ஸோ அதை பற்றி பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுதேசி அப்படிங்கிறது வந்து கான்செப்டை வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆரம்பத்தில் வந்து இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு நீண்டகால போராட்டத்துக்கு அடித்தளம் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னும், பாய்காட்டும் சுதேசியும் ஒன்றோடு ஒன்று எப்போது இணைந்து தான் இருக்கும் அப்படின்னும், இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் இதன் மூலமாக தன்னிறைவை அடைதல் அப்படிங்கிறது எடுத்தாளப்பட்டது. இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக ஆக்குதல்ங்கிறது தான் இந்த புறக்கணிப்பு சுதேசியினுடைய செயல்பாட்டினுடைய முடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணினார்கள் தேசியவாதிகள். தெரிஞ்சுக்கோங்க. ஜி சுப்பிரமணியம் சுதேசியை பற்றி என்ன சொன்னார்னா, நாம் எல்லாத்தையும் சார்ந்திருக்கோம், டிபெண்ட் ஆகிருக்கோம், அதுக்கு எதிரான ஒரு புரட்சி தான் வந்து சுதேசின்ற கருத்தை அவர் சொன்னார். ஸோ அதே போல் கோபாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, நாம் சார்ந்திருக்க தொழில்களுடைய முன்னேற்றம் மட்டும் சுதேசி கிடையாதுங்க, அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் தான் சுதேசின்னு விளக்கம் கொடுத்தாரு நம்ம பார்த்தோம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இல்லை, லார்ஜர் கான்செப்டில் பார்த்தோம்னா இது காலனி எதிர்ப்பாக மட்டும்தான் வெளிப்பட்டுச்சு இல்லையா. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்முடைய சுயமரியாதை, தன்னம்பிக்கை, தற்சார்புடைமை இன்க்ரீஸ் பண்ணுறதா அது அமையலை, அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னும், காந்தியடிகள் பிற்காலத்தில் நடத்தின பல போராட்டங்கள், அவருடைய அகிம்சை சத்தியாகிரகம் சொல்லக்கூடிய அந்த சிவில் டிசாபிடியன்ஸ், நான் கோஆப்ரேஷன், இது எல்லாமே இந்த சுதேசி இயக்கத்தோட என்ன செய்யுது, தொடர்ச்சியாக வெளிப்படுத்தப்பட்டது. அப்படிங்கிறதுனால தான் a definition which would be later infused அப்படின்னா, காந்தியினுடைய வருகையோடு இந்த சுதேசி இயக்கத்தை என்ன செய்கிறாங்க, உட்புகுத்துறாங்க. அதாவது காந்தி வந்து புதுசாக ஒன்றையும் பண்ணல, ஏற்கனவே சுதேசி இயக்கத்தில் பண்ண விஷயத்தை தான் மாடிஃபை பண்ணி அவர் என்ன செய்கிறார், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கருத்தை. ஓகேயா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், ஆக்கப்பூர்வமான சுதேசி. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து பிரபலப்படுத்தினது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதாவது சும்மா அந்நிய பொருட்கள் புறக்கணிப்புன்னு சொன்னோன்னா, அப்போ நம்முடைய தேவைகளை யார் தான் பூர்த்தி பண்ணுறது? அப்போ இந்தியர்கள் தாங்கள் தன்னம்பிக்கையாக சுயமரியாதையாக வாழ்வதற்காக சுய வலிமை உள்ளவர்களாக தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு அவர்கள் சுய உதவி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு என்ன செய்யணும், தற்சார்பு நிறுவனங்களை ஏற்படுத்தணும். அந்நியருடைய செயல்பாடு தலையீடு எதுவுமே இல்லாமல் இந்தியர்களுக்கு தேவையான பொருட்களை இந்தியர்களே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதுதான் ஆக்கப்பூர்வம் இல்லையா. சும்மா அந்நிய பொருளை புறக்கணின்னு சொல்கிறது ஓகே தான். இன்னொரு பக்கம் நமக்கு தேவையான பொருளை நாமளே உற்பத்தி பண்ணணும்ல, அதுதான் ஆகக்கூடிய வேலைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆக்கப்பூர்வமான சுதேசின்னு சொல்கிறோம். பாருங்கள், ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டம் பெருமளவும் சுய உதவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம் largely stressed upon self help. ஸோ அப்போ ஆக்கப்பூர்வமான சுதேசினா செல்ஃப் ஹெல்ப்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆங்கிலேயரின் கட்டுப்பாடிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்ற சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில், அதான் அதில் கீ பாயிண்ட். சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்கள் அப்படின்னா செல்ஃப் கவர்னன்ஸ், நம்மளே நிர்வகிக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன், நம்மளே நிர்வகிக்கக்கூடிய சுய நிறுவனங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு பேர். ஏன் சார் இது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்திய மக்களை வந்து சுய வலிமை உள்ளவர்கள் ஆக்கணும். அப்போனா தான் அவங்களுக்கு ஒரு தன்மானம் வரும், ஒரு சுயமரியாதை வரும். நாமளே அதாவது ஒரு நல்ல கான்செப்ட் பாருங்கள், முதல்ல நம்மளை மேன்மையாக கருதணும். அப்படி நம்ம கருதினா மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் விரும்பினார். ஸோ அதுதான் மக்கள் தங்களை சுய வலிமை உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டிய தேவைக்கு முக்கியத்துவம் வழங்கியதான் ஆக்கப்பூர்வ சுதேசி. இட் ஆல்சோ லேட் எம்பசிஸ் ஆன் த நீட் ஃபார் செல்ஃப் ஸ்ட்ரென்த்னிங். ஸோ அதுதான் அரசியல் போராட்டத்தை நடத்துவதற்கு முன்பாக அதற்கு தகுதியான குடிமக்களை உருவாக்கும். அரசியல் போராட்டம் நம்ம நடத்தணும், அதுக்கு முன்னாடி நம்ம குடிமக்கள் தகுதியுடையவர்களாக இருக்கணும். அது அவங்களுடைய சுய வலிமையை நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற கருத்தை ரவீந்திரநாத் தாகூர் தனது எழுத்துக்கள் மூலமாக பிரபலமடைய செய்தார். இதை கொஸ்டினாக கேட்பாங்க, மறந்துடாதீங்க. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் ஃபிகர் ஹூ பாப்புலரைஸ்டு சச் ஐடியாஸ் த்ரூ ஹிஸ் ரைட்டிங். தன்னுடைய எழுத்துக்கள்
மூலமாக ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை பிரபலமடைய செய்தவர் யாருன்னு கேட்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர். அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்? சுய உதவி, செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னா ஆத்மசக்தி. ஆத்மசக்தி அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் சுய உதவி என்னும் ஆக்கத்திட்டத்தினை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். நம்முடைய தேவைகளை நாமளே பூர்த்தி செய்யும் அளவிற்கு தேவையான நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் நாமளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சுய பொருளாதார வளர்ச்சின்னு அர்த்தம், செல்ஃப் கவர்னன்ஸ். சரியா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுடைய கல்வி நம்ம ஏன் இங்கிலீஷை சார்ந்திருக்கணும், நமக்கு என்ன அவசியம், நம்மளுடைய கல்வி நம்ம தாய்மொழியில் வழங்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை வச்சார். ரெண்டு கருத்து, ஒன்று சுய பொருளாதார வளர்ச்சி, இன்னொன்று நம்மளுடைய கல்வி நம்முடைய தாய்மொழியிலேயே வழங்கப்படணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வச்சார். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இதுக்காக அவர் எதை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால், சுய உதவி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார். நிறைய திருவிழாக்களின் மூலமாக இந்த சுய உதவி அப்படிங்கிற கான்செப்டை மக்கள்கிட்ட போய் பிரபலமடைய செய்ய வைக்கணும் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் என்ன செஞ்சார், டிசைட் பண்ணார். தாகூரை வங்காளத்தினுடைய ஒரு கடவுளாகவே பார்த்தாங்க. அவருடைய வார்த்தையை ஒரு தாரக மந்திரமாக்குனாங்க. அதனால் வங்காளத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஹெல்ப்னு சொல்லக்கூடிய இந்த சுய உதவியின் மூலமாக அங்கே இருந்தக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜவுளி, கைத்தறி துணிகள், சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் ஆகிய விற்பனை செய்யும் சுதேசி விற்பனை நிலையங்களை பெருக்குனாங்க. இதுவே ஒட்டுமொத்த வங்காளத்தின் தாரக மந்திரமானது. தீஸ் பிகேம் த கிரீட் ஆஃப் த ஹோல் ஆஃப் பெங்கால். கிரீட் அப்படின்னா ஒட்டுமொத்த தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவதில்லே ஆகி தாகூர் என்ன சொன்னாரோ அந்த கருத்தை பிரதிபலித்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸாக இருந்தார் எங்கள் வெஸ்ட் பெங்காலில். ஸோ கேட்பாங்க, சுதேசி, ஆத்மசக்தி, ஆக்கப்பூர்வ சுதேசி, செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்துக்கோங்க. தாகூர் தான் இதை பிரபலமடைய வச்சுருக்காரு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரி சார், இந்த ரீஜனல் லாங்குவேஜில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறால, அந்த வெர்னாகுலர் எஜுகேஷன் சொல்கிற இல்லையா, வட்டார மொழிகளில் கல்வி, இந்த கான்செப்டை தாகூருக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் விடிவெள்ளி கழகம், டான் சொசைட்டி அப்படின்னு பேர். டான் சொசைட்டி 1902 சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவர் வட்டார மொழிகளில் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு வெகு முன்னரே விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உருவாக்கப்பட்டது. ஸோ விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது? 1902, டான் சொசைட்டி. இதை உருவாக்குனவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. இவர் வட்டார மொழிகளில் கல்வியை கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்தை சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே அவர் எடுத்து சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து 1905 நவம்பர் 5 ஈஸியாக தானே இருக்குது. 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில், ஸோ முன்னெடுப்புனா அவங்க தான் ஸ்டெப் எடுக்கிறாங்க, அவங்களுடைய இனிஷியேட்டிவில், அட் த இனிஷியேட்டிவ் ஆஃப் த டான் சொசைட்டி த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஃபார்ம்டு. கேட்பாங்க, த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது 1905 நவம்பர் 5. ஆங்கில புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, 1906ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கில புத்தகம், NCERT புத்தகங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம +2 ஹிஸ்ட்ரி புக்கில் 1905 நவம்பர் 5 இந்த விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பில் தான் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1906 ஆகஸ்ட்டில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டது. பெங்கால் நேஷ்னல் காலேஜ் அண்ட் ஸ்கூல். ஃபஸ்ட்டு கல்விக்கான தேசிய கழகம் என்னது, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன். அதுக்கடுத்து பெங்கால் நேஷ்னல் காலேஜ் அண்ட் ஸ்கூல். அது 5, இது 6 நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது. 1902 டான் சொசைட்டி, சதீஷ் சந்திர முகர்ஜி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் அடிமை நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னார் சதீஷ் சந்திர முகர்ஜி. அந்த கல்வி நிறுவனங்கள்லேருந்து மாணவர்கள் எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திர மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தார். A passionate appeal was made by Satish Chandra to the students to come out of institution of slavery. அப்படின்னா அடிமை நிறுவனங்கள், ஆங்கிலேயருடைய கல்வி நிறுவனங்கள், அடிமை நிறுவனங்கள், அதுலேருந்து வெளியில் வராங்கன்னு மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோள் கொடுத்தார். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பாசிபிள் இல்லை, இது தோல்வி அடைஞ்சி. என்ன காரணம்னா, ஆங்கிலேயர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம், பட் வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லாதால யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடாப்ட் ஆக மாட்டாங்க. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அதில் டிகிரி போடுங்க, ஆனால் அது செல்லாதுன்னு சொன்னால் யாராவது போய் அதில் படிக்க மாட்டோம். எல்லோரும் வேலை வாய்ப்புக்காக தான் படிக்கிறோம். வேலை வாய்ப்புக்கு பலன் இருக்கான்னு தான் தமிழ் மீடியமே எல்லோரும் போடுறான். தமிழ் இலக்கியம், தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நான் படிக்கிறோம். டிகிரி தமிழில் கொடுத்தா 20% தராங்க, இதுக்கு தான் பாதி பேர் போடுறான். உண்மை தானே? ஸோ அதே போல் தான் இங்கே நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லைன்னு உடனே இவர் சொன்ன கருத்தை பாதி பேர் ஏற்றுக்கல. அதனால் இந்த டான் சொசைட்டினுடைய இவருடைய அந்த சதீஷ் சந்திர முகர்ஜியினுடைய அந்த உணர்ச்சி பூர்வமான பேச்சு பயனெல்லாம் போயிடுச்சு போல். சரியா தெரிஞ்சுக்கோங்க. சச் எஃபர்ட் ஹவெவர் ஃபெயில்டு டு அட்ராக்ட் மெனி டு த
இவர் தான் சதீஷ் சந்திர முகர்ஜி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இந்த சுதேசி இயக்கத்தின் போது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு வந்து டெவலப் ஆச்சுங்க. அதுக்கு பேர் தான் சமீதிகள், அதாவது தொண்டர் படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்நிய பொருளை புறக்கணிக்கணும், சுதேசி பொருட்களை உருவாக்கணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இந்த இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய இயக்கமாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தொண்டர் படைகள் உருவாக்கப்படணும் இல்லையா? அப்படி உருவாக்கப்பட்டது தான் தொண்டர் படைகள். பெருவாரியான மக்களை ஒன்று திரட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வெற்றிகரமான முறை தான் என்னதுன்னா சமீதி, தொண்டர் படை. கேட்பாங்க, தொண்டர் படை சமீதி அப்படிங்கிறது எந்த போராட்ட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்பாங்க. மறந்துடாதீங்க, சுதேசி மூமெண்ட். அப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. சரி. The other successful method of mass mobilization was the formation of samidis. ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான சுதேசியை ரவீந்திரநாத் தாகூர் முன்னெடுக்கிறாரு, இன்னொரு பக்கம் விடிவெள்ளி கழகம் வந்து வட்டார மொழிகளில் கல்வி சம்மந்தமாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொண்டர் படைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சமீதி, அதன் மூலமாக மக்களை ஒன்று திரட்ட முயற்சி பண்ணுறாங்க. இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த தொண்டர் படைகள் இவங்களுடைய பணிகள் என்ன சார்? இந்த சமீதியோட பணிகள் என்ன? அந்த சமீதிஸ் வேறு என்கேஜ் ரேஞ்ச் ஆஃப் பல ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. என்னெல்லாம் சார் அப்படின்னு சொன்னால், இந்த தொண்டர் படைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி கொடுத்தாங்க, அவங்களுக்கு அறத்தை கற்றுக் கொடுத்தாங்க, ஃபிசிக்கல் அண்டு மாரல் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருக்கும். தென் வந்து பஞ்சங்கள், அப்போ அந்த அடிக்கடி பஞ்சங்கள் நடந்திருக்கும், நிறைய நோய் ஏற்பட்டிருக்கும், அந்த மாதிரியான அந்த எபிடமிக்ஸ், அந்த ஃபேமின்ஸ், இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சேவை ஆற்றணும், மனிதாபிமான நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க தயாராக இருந்தாங்க இந்த தொண்டர் படைகள். அடுத்து தென் விழாக்காலங்கள், ஏதாவது விழாக்கள் ஏற்படுச்சு, நம்ம துர்கா பூஜைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி விழா காலங்களில் போய் மக்கள்கிட்ட சுதேசியை பற்றியும் அந்த அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பை பற்றியும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது அவங்களுடைய டியூட்டியாக இருந்தது. அடுத்து சுதேசின்னு சொல்லக்கூடிய இந்த உள்நாட்டு நிறுவனங்களை ஏற்படுத்துறது, கோர்ட்டை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. ஏன்னா ஆங்கிலேயர்களை நம்ம சார்ந்திருக்கக்கூடாது, அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ அப்படின்றப்போ அதுக்கான சுதேசி நிறுவனங்களை உருவாக்குறது, நீதிமன்றங்களை உருவாக்குறது, இந்த வேலைகளெல்லாம் இந்த தொண்டர் படைகள் வந்து செஞ்சாங்க. ஸோ இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, அமைதியான ஒரு போராட்டத்தின் மூலமாக ஆங்கில நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு அதாவது ஆங்கிலேய அரசுக்கு ஒத்துப்போகக்கூடாது, அமைதியாக என்ன செய்யணும், சாத்வீக எதிர்ப்பை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த தொண்டர் படைகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. பட் இருந்தாலும் இந்த தொண்டர் படைகளில் சில குறைபாடுகள் இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சமீதிகள் இருக்குல்லையா, அந்த தொண்டர் படைகள், அது வந்து முஸ்லீம் விவசாயிகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் அது சேரலை. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வங்க பிரிவினையில் முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, தனியாக கிழக்கு வங்காளம்னு போயிட்டாங்க. ஸோ அதனால் முஸ்லீம்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. தென் ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒதுக்கியே வச்சுருந்ததால் அவங்கள்ட்ட இது செல்வாக்கு இல்லாமல் போயிடுச்சு, இதை விரிவுபடுத்தாமல் விட்டுட்டாங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீதிகளை நடத்தக்கூடியவங்க பெரும்பாலும் யாராக இருந்தாங்க அப்படின்னா, கற்றறிந்த மத்திய தர வர்க்கத்தினராக இருந்தாங்க, இந்து உயர் வர்க்கத்தினராக அணிதிரட்டப்பட்டிருந்தாங்க. அந்த தொண்டர் படையில் இருக்க எல்லாரும் உயர் ஜாதியினராக இருந்தாங்க, கற்றறிந்தவர்களாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுடைய அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிரவும் சுதேசி இயக்கவாதிகள் பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை கையாண்டனர். அதாவது ஒன்றும் இல்லைங்க, அந்நிய பொருளை புறக்கணிக்கணும், சொந்த பொருளை உற்பத்தி பண்ணணும், இதுக்கு அவேர்னஸை உருவாக்குறதுக்கு தான் இந்த தொண்டர் படைகளை உருவாக்குறாங்க இல்லையா? பட் ஆனால் இதில் இருந்தவங்களாம் ஹை கிளாஸ் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள். இவங்க வந்து முஸ்லீம் விவசாயிகள் அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களை புறக்கணிக்கிறாங்க. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது மீறி அந்நிய பொருளை வாங்கிட்டாங்கன்னா அவங்க சமூக பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதாவது அவங்கள விலைக்கு வைக்கிறது, அவங்க அந்த பொருளை வாங்கி விற்கிற கடைகளுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறது, அங்கே சண்டை போடுறது, கள்ள கொண்டு எறிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் எடுத்துக்காட்டாக அந்நிய பொருட்களை வாங்குவரை சமூக புறக்கணிப்பு செய்வது சாதாரணமாக நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் அதை சாதாரணமாக பண்ணுவாங்க, அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இல்லையா? நிறைய நல்ல ஒரு பியூட்டியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1905 பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டியாக இருந்திருக்கு. அதாவது இங்கிலீஷ் பேசக்கூடாது, அந்நிய லாங்குவேஜ் வந்து புறக்கணிக்கணும், இந்திய பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம மேன்மையாக நினைக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் தாட்ஸ் எல்லாம் வந்து கேவலமாக நினச்சாங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் நிறைய பண்ணாங்க. அந்நிய துணிகளை பயன்படுத்தக்கூடாது, அதை போட்டு தீ வச்சு கொளுத்துனாங்க. மான்செஸ்டர் கிளாத்துன்னு சொல்லக்கூடியது, லிவர்ஃபுல் சால்ட்டு, அந்த மாதிரி எந்த அந்நிய பொருளையும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்தாங்க. அதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள சமூக பிரதிஷ்டை பண்ணாங்க, அவங்கள விலக்கி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான செயல்பாடெல்லாம் சில நேரங்களில் முகஞ்சுளிக்க வச்சுது. இதனால் இது ஃபெயிலியர் ஆச்சு. இந்த தொண்டர் படைகள் மீது ஒரு வெறுப்பு வந்ததுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த தொண்டர் படைகள் வந்து ஜாதி அமைப்புகள் மூலமாகவும் தேசிய இயக்கவாதிகளினுடைய அமைப்புகளின் மூலமாகவும் வழிநடத்தப்பட்டுச்சு. இதை எல்லாரும் விரும்பலை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்க, இவ்வளோ போராட்டம் பண்ணோம், இந்த போராட்டத்தால் வங்க பிரிவினையை ரத்து செஞ்சாங்களா? ரத்து செய்யலை. வங்க பிரிவினையை ரத்து சம்பந்தமாக எந்த விதமான முன்னேற்றமும் நடக்கலை. மிதவாதிகளுக்கு மிகப்பெரிய தோல்வி. மிதவாதி அரசியல்களால் வங்க பிரிவினையை ஒன்றுமே பண்ண முடியல இல்லையா? சரி, 1906 இதனால் என்ன ஆச்சுன்னா சுதேசி இயக்கம் வந்து ஒரு மாற்றம் பெற்றது.
என்ன பண்ணுறாங்கன்னா இதை வேறு மாதிரி கொண்டு போகணும், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். சார் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு. சிம்பிளாக சொல்லணும்னா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா, அதாவது ஆங்கிலேய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், எந்த விதத்திலையும் ஒத்துழைக்காதன் மூலமாக ஆங்கிலேய நிர்வாகத்தை முடக்க செய்வது அப்படிங்கிறது தான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள், ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள், இதுதான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். அது அந்த கழுதை என்ன பண்ணுது பாருங்கள், இந்த கழுதையை படாப்படுத்தி கூப்பிடுறாங்க, தள்ளுறாங்க, ஆனால் அது சொன்னதே கேட்க மாட்டேங்குது. அது எதுவும் நிற்கலை, சண்டையும் போடலை, ஆனால் ஒத்து போகலை. இதுக்கு பேர் தான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். மகாத்மா காந்தி பண்ணதும் இதுதான், பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது நியாயமான முறையில் வன்முறையற்ற நான் வியலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், வன்முறையற்ற முறையில் எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். ஓகேயா? சுதேசி இயக்கம் ஆங்கிலேய அரசு என்ன செய்யலை அப்படின்னா வங்க பிரிவினையை ரத்து செய்யலை இல்லையா? உடனே சுதேசி இயக்கத்தினுடைய போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்னென்னா, அந்த சுதேசி இயக்க தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த சுதேசி இயக்கத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராட்சியம் கருத்தை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஓகேயா? ஸோ அதுதான் அவங்களுடைய. இதுக்கு முக்கியமாக இந்த தலைவர்கள் யாரெல்லாம்னா, அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ஆக்க செயல்பாடுகள்னு சொன்னோம் இல்லையா, அதாவது சுய பொருட்களை உற்பத்தி பண்ணுறது, தற்சார்புடைமை, சுய உரிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னையா நீ அதை உருவாக்குறேன் இதை உருவாக்குறேன்ற அவனை அடித்து விரட்டியா பிரிட்டிஷ்காரனை இல்லையா? நம்ம அரசியல் சுதந்திரம் கேட்போம், சுயராஜ்யம் கேட்போம், அவனை அடித்து விரட்டுவோம், போராடுவோம், கோடி கைகளை உயர்த்தினால்தான் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும், அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் வாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்லாம் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசியை என்ன செய்கிறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விதத்துலையும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒத்து போகக்கூடாது, ஆனால் வன்முறையற்ற முறையில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்ததுக்கு பேர் தான் சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இதனுடைய கொள்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்படின்னா அந்நிய பொருளை புறக்கணிக்கணும், அதாவது பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ், கோர்ட்டு, அதே போல் அரசாங்கம் கொடுத்த பட்டங்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும், அதான் ரெனவுன்சிங் த டைட்டில்ஸ், ரீலிங்யூசிங் த கவர்மெண்ட் சர்வீசஸ், அரசு பணிகளை எல்லாம் கைவிடணும். ஸோ தென் இறுதியாக ஒன்றுமே முடியலை, பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறை எல்லை மீறி போகுது, பொறுக்க முடியாத அளவுக்கு போகுதுன்னா த லாஸ்ட்டாக ரீகோர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு ஸ்ட்ரகிள், ஆயுதத்தை கையில் எடுத்து போராடணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன செஞ்சாங்க, இந்த சுதேசி இயக்கத்தினுடைய போக்கை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணினாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம தெரிய வரோம். இப்படி நாம் இந்த போக்கை மாற்றணும்னா இதுக்கு ஒரு மாஸ் சப்போர்ட் வேணும். அதனால் பெரும் அளவில் மக்களை இதுக்காக நம்ம திரட்டணும் அப்படின்னும் முடிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுதேசி இயக்கம் மதச்சாயம் பூசப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. அதாவது சுதேசி இயக்கத்தின் போது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த திருவிழாக்கள் எல்லாம் மக்களை ஒன்று திரட்ட பயன்படுத்தினாங்க. இது எல்லாரும் விரும்பக்கூடியதாக இல்லை. கிட்டத்தட்ட இந்து முஸ்லீம்களை நீங்கள் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், ஆனால் மத ரீதியான ஒரு வகுப்புவாதத்தை நம்ம திணிக்கிறோம் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக சொல்ல வர, மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளையும் இணைத்துக் கொள்வது இவ்வியக்கங்களின் மிக முக்கிய கூறுகளானது. சுதேசி இயக்கத்தில் மத சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க. எங்கேயாவது கொஸ்டினில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். மதத்தோடு பண்டைய பாரம்பரிய பெருமைகளையும் இணைத்துக் கொள்வது இவ்வியக்கத்தின் மிக முக்கிய கூறுகளாக இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஸோ இவங்க தான் லாலா லஜ்பதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், அரவிந்த கோஷ். ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன சார் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அதாவது ஆக்கப்பூர்வமான சுதேசிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு சொன்னால் அதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒன்று சுய உதவி, இன்னொன்று நம்ம ஆங்கிலேயருடைய எந்த விதமான தலையீடும் இல்லாமல் சுய நிறுவனங்களை உருவாக்குறது, அடுத்து இந்தியர்களை சுய வலிமை உள்ளவர்களாக மாற்றுறது, அவங்க அரசியல் போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு தகுதியான குடிமக்களாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் எடுத்த முன்னெடுப்புக்கு பேர் தான் ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக பிரபலப்படுத்தினார். இவர் ஆத்மசக்தி, சுய உதவிங்கிறது ஆத்மசக்திங்கிற பொருளை அடிக்கோடிட்டு காட்டினார். ஸோ தென் இவர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு, அதாவது ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு அழைப்பு விடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தாக்கில் இவர் என்ன செஞ்சார், திருவிழாக்களை பயன்படுத்தி தன்னை இருக்கக்கூடிய, அதாவது வட்டார மொழிகளில் கல்வி கொண்டு வரப்படணும், சுய பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறதையும், தன்னுடைய மத விழா மேலாக்கள்னு சொல்லக்கூடிய அந்த விழாக்களின் மூலமாக மக்கள்கிட்ட இந்த புறக்கணிப்பு சம்மந்தப்பட்ட போராட்டங்கள், அதாவது இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தாகூர் முயற்சி எடுத்தாருன்னு பார்த்தோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா
தாகூரினுடைய செயல் வந்து ஒட்டுமொத்த வங்காளிகளுடைய தாரக மந்திரமாகி நிறைய சுதேசி விற்பனை நிலையங்கள் பெருகுச்சு அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். டான் சொசைட்டி, சதீஷ் சந்திர முகர்ஜி 1902. ஸோ இவர் கல்விக்கான தேசிய கழகம், அப்புறம் வங்காளத்தில் கல்லூரி பள்ளி ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உணர்ச்சிபூர்வமான வேண்டுகோள் விடுத்தார், அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளிவரணும்னு. பட் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏன்னா வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இதான் சதீஷ் சந்திர முகர்ஜி. அடுத்து தொண்டர் படைகள் உருவாக்குனாங்க. இது ஒரு வெற்றிகரமான முறை, மக்களை பெரிய அளவில் ஒன்று திரட்ட. இவங்க வந்து உறுப்பினர்களுக்கு உடற்பயிற்சி அளிக்கிறது, நிறைய அறத்தை மாரல் ட்ரைனிங் கொடுக்கறது, அடுத்து பஞ்ச காலங்களில் மனிதநேய நிகழ்வுகளில் பங்கெடுக்கிறது, மேலாக்களை அதாவது திருவிழாக்களை பயன்படுத்தி அந்நிய பொருளை புறக்கணிக்கிறது சம்மந்தமாக அவேர்னஸை கொண்டு வர்றது. ஸோ அடுத்து சுய நிறுவனங்களை உருவாக்குறது, நீதிமன்றம், கோர்ட்டு இதெல்லாம் உருவாக்குறது. இதுக்காக இந்த தொண்டர் படைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அமைதியான வழியில் ஆங்கிலேய அரசினுடைய நிர்வாகத்தை முடக்கணுன்றதுக்காக இந்த தொண்டர் படைகள் செயல்பட்டுச்சு. ஆனால் இதில் சில குறைகள் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதில் உயர் ஜாதியினர் இருந்தாங்க. அடுத்து இவங்க ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தாங்க. அந்நிய பொருளை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அவங்கள போய் அவங்க வாசலில் போய் தீ வச்சு கொளுத்துறது, அவங்க போராட்டம் பண்ணுறது, கள்ளக்கொண்டு எறிகிறது, இந்த மாதிரி நல்ல அண்டு சோசியல் அண்டு ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுத்தாங்க, அடக்குமுறை பண்ணாங்க. அதனால இது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து உயர் ஜாதி இந்துக்கள், உயர்மட்ட மக்கள் இதில் இருந்ததால், முஸ்லீம் விவசாயிகள், அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இதில் புறக்கணிக்கப்பட்டதால் இது கொஞ்சம் தொண்டர் படைகளில் சில குறைபாடுகள் இருந்தது அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, அதாவது சுதேசி இயக்கத்தை நம்ம முன்னெடுத்துட்டு வரோம், அந்நிய பொருளை புறக்கணிக்கிறோம், சின்ன சின்ன போராட்டங்கள் பண்ணுறோம். ஆனால் ஆங்கிலேய அரசு வங்க பிரிவினை ரத்து பண்ணவே இல்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசியை விட்டுடுங்க, அதாவது ஆங்கிலேய அரசு எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு சுய நிறுவனங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களே, இது என்றைக்கு நமக்கு இதுக்கு செல்ஃப் ரிலையண்ட் ஆகும், நம்ம என்றைக்கு தற்சார்பு அடைய, முதல்ல அவனை வெளியே போங்கன்னு சொல்லுவான் வாங்க அப்படின்னு சொல்லி, நாம் எந்த விதத்துலையும் ஆங்கிலேய அரசுக்கு ஒத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ்லாம் முன்வைக்கிறாங்க. இதுக்கு மக்களை பெருளவில் திரட்டணும் அப்படின்னும், மத மற்றும் பாரம்பரிய சிந்தனைகளை மக்கள் மனசில் விதைக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் ஒரு முக்கியமான கான்செப்டாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கருத்தை பார்க்குறோம். சரியா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது இந்த பாடத்தில். பட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம லைன் பை லைனாக சொல்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது ஒரு கிளாஸாக இருந்தால் ஒரு ஜாலியாக ஒரு 3 hours செஷனில் நல்ல 2 செஷனாகவோ இல்லை 3 செஷனாகவோ கூட ஜாலியாக எடுக்கலாம். பட் இங்கே மெசேஜ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே டம்ப் பண்ணணுன்றதால எனக்கே கொஞ்சம் கிளாஸ் எடுக்க சிரமமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய கூடுதல் தகவலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கர்சன் பிரபுவை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு, இதுக்கு மேலே கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வங்க பிரிவினையை பற்றி ஷார்ட்டாக நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த புக்கில் இருக்கிறத நோட்ஸாக எடுத்து, இது நான் கிளாஸ் எடுக்கிற மெத்தட் ஆக்சுவலாக இது தான். பட் நம்ம ஸ்கூல் புக்கை நீங்கள் பேஸ் பண்ணி படித்தா உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க தேவையில்லை. நிறைய பேர் PDF கொடுங்க, நோட்ஸ் கொடுங்கன்றாங்க. ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் எவ்ரி லைன் விட்டுறக்கூடாது. ஸ்கூல் புக்கு தான் நம்மளுடைய சுவாசம், அதுதான் நமக்கு வேதம். அதை வச்சு தான் நீங்கள் படிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நோட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இன்னும் நிறைய பேர் ஸ்கூல் புக்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஐயோ, ஸ்கூல் புக்கெலாம் இல்லைன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியாது. கம்பல்சரியாக புக்கு கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த கிளாஸஸ் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். சரியா? ஸோ மீண்டும் 2வது வகுப்பில் இதே லெசன் 2ல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.